So let's start today class, guys. So we are in business law. So actually we have covered the contract law as well as the introduction to law and regulatory authorities. சட்டத்துக்கான அறிமுகம் அதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா we have done and dusted with actually, and contract law also we have perfectly covered all the aspects of contract law. அதே சமயம் பாஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் யூர் சிலபஸ் இஸ் டன். அண்ட் டுடே நம்ம பார்க்க போகிற விஷயம் த லோ ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ், பொருட்களினுடைய விற்பனை சட்டம். அதாவது பொருட்களுடனான விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தங்களை ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். இதுக்கான ஒரு சாதாரணமான ஒரு அறிமுகம் அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போகிறீங்க, பழம் ஒன்று வாங்குறதுக்கு போகிறீங்கன்னு சொன்னால், அந்த பழம் என்பது ஒரு பொருள், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருள். உதாரணத்துக்கு மெங்கோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், மாம்பழம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் காசை கொடுக்குறீங்க, அந்த காசுக்கு பதிலாக உங்களுக்கு மெங்கோஸ் வந்து தருவாங்க. சிம்பிளாக இது ஒரு சேல் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையில் காணப்படுகிற ஒரு சட்டம் இருக்கிறது, விற்பனை கட்டளை சட்டம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ் நம்பர் 11 ஆஃப் 1896, 1896ஆம் ஆண்டினுடைய 11ஆம் இலக்க பொருட்களினுடைய விற்பனை கட்டளை சட்டம் கீழே தான் இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு மாம்பழம் வாங்குறது அமையும். ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த பொருட்களினுடைய விற்பனை சட்டம் என்கின்ற இந்த லோ வந்துடும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை நம்ம டீப்பாக நம்ம பார்ப்போம். இதில் டுடே கிளாஸஸில் நம்ம சில பேசிக்ஸை நம்ம எஸ்டபிளைஸ் பண்ணுவோம். சில முக்கியமான பேசிக்ஸ், சில முக்கியமான கன்செப்ட்ஸை நம்ம எஸ்டபிளைஸ் பண்ணிட்டு தென் நாம் பாஸ் பேப்பர்ஸ்களுக்குள்ளே நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அதன் அடிப்படையில் முதலாவது த இன்ட்ரடக்ஷன் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒரு ஒப்பந்த சட்டம் கண்ட்ராக்ட் லோ என்பதுல 8 விதமான எலிமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறத நம்ம படிச்சுக்கிறோம். இதுல ஸ்பெஷலா பொருட்களுக்கான ஒப்பந்தங்கள் கருதப்படும் போது அங்க என்னென்ன கூறுகள் இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இதன் அடிப்படையில் இதனுடைய லீகல் ஃப்ரேம்வொர்க்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, the sale of goods in Sri Lanka is primarily regulated by the sale of goods ordinance number 11 of 1896. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1896ஆம் ஆண்டினுடைய 11ஆம் இலக்க பொருட்கள் விற்பனை கட்டளை சட்டத்தால் தான் இலங்கையில பொருட்களை விற்பனை செய்வது வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு மாம்பழம் வாங்குறீங்கன்னு சொன்னா பொருளை நீங்க வாங்குறீங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ் நம்பர் 11 ஆஃப் 1896 சட்டத்துக்குள்ள தான் நீங்க அந்த பொருட்களை செஞ்சு கொள்றீங்க. அதே சமயம் இட்ஸ் மாடல்ட் ஆஃப்டர் த இங்கிலீஷ் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1893. இந்த சட்டமானது 1893ஆம் ஆண்டில் இருந்த ஆக்டின் அடிப்படையில் ஆங்கில விற்பனை சட்டத்தின் கீழே தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இங்கிலீஷ் லோக்கு கீழே தான் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நினைவு ஒன்று வரும், நம்ம கண்ட்ராக்ட் லோ படித்த டைம் கண்ட்ராக்ட் லோவில் கன்சிடரேஷனுங்கிறத நம்ம ரெண்டா பார்த்தோம். ஒன்று வேல்யூபிள் கன்சிடரேஷன், அதே சமயம் ஜெஸ்டா கோசான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுல இந்த ஜெஸ்டா கோசா வந்துட்டும் எந்த சட்டத்துக்கு வரும்? ஆங்கில சட்டத்துக்கா இல்ல ரொமன் டச் சட்டமா? எந்த சட்டத்துக்கு நம்ம பார்த்திக்கிறோம்? ஜெஸ்டா கோசா என்பது ஒரு விடயத்துக்கு பண ரீதியான பரிசீலனை இல்லை என்றாலும் கூட அவை கருத்துல கொள்ளப்படும் என்பது எந்த சட்டம்? ரொமன் டச் சட்டம் சொல்கின்ற விஷயம். இலங்கையில ரொமன் டச் சட்டம் அந்த விடயத்துக்காக அமுல்படுத்தப்படும் என்பதை நம்ம பார்த்திக்கிறோம். ஆனா இங்க சொல்றாங்க 1890ஆம் ஆண்டுக்கு பின்னர் பொருட்களினுடைய ஆங்கில விற்பனை சட்டத்தின்படிதான் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றால், அதே சமயம் ஸ்ரீலங்கன் கோர்ட்ஸ் have held that Roman touch law is not applicable to the sale of goods. பொருட்கள் விற்பனை செய்வதற்கு ரொமன் டச் சட்டம் பொருந்தாது என்று இலங்கை நீதிமன்றங்கள் கூறியிருக்கின்றன. அப்ப இந்த பாயிண்ட்ல நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்ன? ரொமன் டச் சட்டம் பொருந்தாதென்றால் பொருட்கள் விற்பனையில கன்சிடரேஷன் என்பது காசாகத்தான் இருக்க வேண்டும். காசு தவிர நீங்க அன்பை, பாசத்தை, உங்களோட காதலை பரிமாற்றம் செய்ய முடியாதுங்கிறதா என்னுடைய மறைமுகமான பொருள். நான் சொல்றது விளங்குதா? என்ன சொன்ன இங்கிலீஷ் லோல கன்சிடரேஷன் என்பது என்ன? பணப்பெறுமதியில் உள்ள விடயங்களை மட்டும்தான் கன்சிடரேஷனாக கருதப்படும். கண்ட்ராக்ட் லோனை நம்ம படிச்சுக்கிறோம்.
ரொமன் டச்சு சட்டம் அப்படி கிடையாது. ஜெஸ்டா கோசா என்கின்ற அடிப்படையில் ஒரு நியாயமான ஒரு காரணம், பணத்தால் அளவிட முடியாத விடயங்கள் இருந்தாலும் நீங்க ப்ரொமிஸ் பண்றீங்கன்னு சொன்னா அதுவும் கன்சிடரேஷனாக கருதப்பட்டு ஒரு வலிதான ஒப்பந்தத்தினுடைய கூறாக வருங்கிறத நம்ம படிச்சுக்கிறோம். ஆனால் இந்த பொருட்கள் விற்பனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலா பொருட்களுக்கான ஒப்பந்தங்களை நம்ம செய்யும் போது இங்க ரொமன் டச் லோ வந்துடும் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொன்னா, நீங்க பொருட்களை பரிமாற்றும் போது பொருட்களுக்கான விற்பனைகளை செய்யும் போது கட்டாயமாக பண ரீதியான ஒரு பரிசீலனை இருக்க வேண்டும் என்பதனை இது சொல்கிறது. இதுதான் முக்கியமாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய லீகல் ஃப்ரேம்வொர்க்கா இருக்குது. அதே சமயம் சில டெஃபினிஷன் நீங்க பார்ப்போம். செக்ஷன் 2 ஆஃப் த சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ் டிஃபைன்ஸ் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலஸ். சரக்கு விற்பனைன்னு சொல்லலாம், அல்லது பொருள் விற்பனைன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அல்லது சரக்கு விற்பனை, ரெண்டையும் நம்ம மாத்தி மாத்தி சொல்லுவோம். ரெண்டும் ஒரே விஷயம் தான். பொருள் அல்லது சரக்கு விற்பனை ஆணையினுடைய பிரிவு 2 விற்பனை ஒப்பந்தத்தை பின்வருமாறு வரையறுக்கிறது. எனவே இந்த சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ், இந்த கட்டளை சட்டத்துல 2வது சரத்துல விற்பனை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. A contract whereby the seller transfer or agree to transfer the property in the goods to the buyer for money consideration called a price. So பொருட்கள் விற்பனை சட்டத்துல பொருளுக்கான விற்பனை என்பது என்ன அப்படின்னு இங்க சொல்லப்படுது. என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி என்பது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஒரு லோல குறிப்பிடப்படுகின்ற ஒரு வேர்ட். ப்ராப்பர்ட்டின்னா நீங்க ஆதனம், பொறி மற்றும் உபகரணம்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி பிளான் இன்னைக்கு LK 16 பேத்துறாங்க. இது ஒரு லோக்குரிய ஒரு கலைச்சொல்லா இருக்குது. இங்க என்னத்த சொல்றாங்க? ப்ராப்பர்ட்டி, டைட்டில் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த சொத்தினுடைய அல்லது அந்த பொருளினுடைய உரிமையை தான் நீங்க டைட்டில், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நம்ம லோல சொல்லுவோம். So a contract whereby the seller transfer or agrees to transfer. விற்பனை செய்கிறவர் என்னுடைய பொருள் என்கிட்ட இருக்குது, அந்த பொருளினுடைய உரிமையினை, அதனுடைய டைட்டில் அல்லது அதனுடைய ப்ராப்பர்ட்டியினை உங்களுக்கு நாங்க மாத்துறோம் அல்லது எதிர்காலத்துல மாத்துறதுக்கு நான் ஒப்புக்கொள்கின்றேன். எதற்காக சொன்னா மணி கன்சிடரேஷன். த இம்பார்ட்டன்ட் இஸ் மணி. பணத்தை பரிசீலனையாக அல்லது கருத்தில் கொண்டு அல்லது பயனுறுதியாக கொண்டு நான் உங்களுக்கு அதனை பெற்றுக்கொண்டு என்னுடைய பொருளை நான் உங்களுக்கு பரிசீலிக்கின்றேன். அந்த மணி கன்சிடரேஷன், அந்த பயனுறுதிக்கு பெயர் விலை, பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், நீங்க ஒரு புக் கொண்டு வாங்குறது, ஒரு புக் ஷாப்பு போறீங்க. புக் ஷாப்ல உங்களுக்கு புக்கை தாராங்க, கண்ணால பாக்குறீங்க, தொட்டு பாக்குறீங்க, எஸ் நீங்க நினைச்ச புக் தான், அது ஒரு பொருள். நீங்க காசு கொடுக்குறீங்க, யூ ஹேண்ட் ஓவர் த மணி. அங்க அது ஒரு கன்சிடரேஷன், ஆனா அது ஒரு மணி கன்சிடரேஷன். எனவே அங்க கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், விற்பனைக்கான ஒப்பந்தம் என்பது வருது. வெரி சிம்பிள், ரைட்? அப்ப எப்பயுமே மணி கன்சிடரேஷன் என்பது கட்டாயமாக தேவைப்படுகிறது ஒரு பொருட்களினுடைய விற்பனையாக இருந்தால், அதனுடைய உரிமையை நம்ம மாற்ற வேண்டும் என்றால். Did you all get my point, guys? நீங்க வேற வேற ஒப்பந்தங்கள் செய்யலாம். நம்ம கான்ட்ராக்ட் லோவில் ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் என்றால் அங்கு கட்டாயமாக மணி என்பது கன்சிடரேஷனாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் மை பாயிண்ட், ரைட்? அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க கடையில போய் நான் 1 கிலோ வெங்காயம் தரேன், நீங்க எனக்கு 1 கிலோ வெண்டிக்காய் தாங்கன்னு கேட்டீங்கன்னா அது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலா? நீங்க போறீங்க கடையில போயிட்டு, என்கிட்ட 1 கிலோ வெங்காயம் இருக்குது, உங்கள்ட்ட 1 கிலோ வெண்டிக்காய் இருக்குது, நான் உங்கள்ட்ட தரேன், நீங்க என்கிட்ட தாரீங்கன்னா இஸ் இட் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்? விற்பனைக்கான ஒப்பந்தமா? பொருள் விற்பனை சட்டத்தின் கீழ் இது ஒரு விற்பனையாக கருதப்படுமா? இல்லை, அது ஒரு பண்டமாற்று. பண்டமாற்று என்பது வேற. சோ விற்பனை என்றால் பணம் பரிமாற்றப்படணும் ஒரு பொருளுக்காக. அதுதான் விற்பனை கட்டளை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பொருட்களுக்கான விற்பனையாக பார்க்கிறோம். எனவே ஒரு பொருள் விற்பனை சட்டத்துல ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், என்னென்ன கூறுகள் இருக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல 3 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நாம ஒப்பந்த சட்டத்துல 8 விடயங்கள் பார்த்திருப்போம், அது கான்ட்ராக்ட் லோவில். இது பொருளுக்கான ஒப்பந்தம் நாம செய்யும் போது முக்கியமாக என்ன விஷயம் இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது, the subject matter must be goods. விடய பொருள் பொருளாக இருக்கணும், சேவையாக இருக்கக்கூடாது. இப்ப முடிவெட்டுதல் என்பது ஒரு சேவை, ஒரு ஆசிரியர் என்பது கொடுக்கிறது சேவை, வைத்தியர்கள் கொடுக்கிறது சேவை. அப்போ இந்த சேவைக்காக நீங்கள் ஒப்பந்தம் செய்வது கிடையாது, பொருளாக இருக்க வேண்டும். அப்போ சப்ஜெக்ட் மேட்டர் மஸ்ட் பி குட்ஸ் அப்படின்னு சொன்னா, முதலாவது பொருள்னா என்ன என்றால் லோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெபினிஷன் இருக்கணும். அப்படி இல்லாட்டி லோல வந்துட்டு நம்ம செய்ய முடியாது. எனவே பிரிவு 59 பொருட்களை இவ்வாறு வரையறுக்கிறது. செக்ஷன் 59 என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஆல் சட்டல்ஸ் பர்சனல் அதர் தென் மணி.
ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தவிர மற்றது எல்லாமே பொருளாக நம்ம கருதலாம். ஏன்னா பணம் என்பது ஒரு பொருள் இல்லை. பொருளை பரிமாற்றுவதற்காக காணப்படுகின்ற ஒரு ஊடகம் தான் பணமே தவிர, காசு என்பது பணம் என்பது பொருள் அல்ல. அப்ப பணத்தை தவிர ஒருத்தர்கிட்ட பர்சனலா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவங்க பொருள் சொல்லலாம். ரைட்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு பழக்கடையை பாக்குறீங்க, அங்க ரம்புட்டான்ஸ் இருக்குது, ஒரு நீங்க வாங்குறீங்க. இப்ப செக்ஷன் 59 கீழே இது ஒரு பொருளாக கருதப்பட முடியுமா? எஸ், பொருளாக கருதப்பட முடியும். ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பொருளாக கருதலாம். ஆனால் நீங்கள் எதனை கொடுத்து வாங்குறீர்கள்? பணத்தை கொடுத்து வாங்குறீர்கள். அந்த டைம்ல அது ஒரு பொருளாக இருக்காது. எனவே அடுத்த பாயிண்ட் பாருங்க. இன்க்ளூட்ஸ் growing crops or items attached to land if agreed to be severed before the sale. அதாவது விற்பனைக்கு முன் துண்டிக்க ஒப்புக்கொண்டால் வளரும் பயிர்கள் அல்லது நிலத்துடன் இணைக்கப்பட்ட பொருட்களையும் இது உள்ளடக்குகிறதுன்னு சொல்றோம். ரைட்? அப்ப நான் கேட்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு பயிரை நம்ம வளர்க்கிறோம். ரைட்? அந்த உதாரணத்துக்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்லப்பட்ட மாதிரி ரம்புட்டான்ஸ். ரம்புட்டான்ஸ் வந்து எங்க இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கும்? மரத்திலிருந்து. உதாரணத்துக்கு நீங்க கடையோரமாக போகாமல் இருக்கு, நீங்க ரம்புட்டான்ஸ் விளையக்கூடிய மல்வானையில ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, அந்த மரத்தோட அட்டாச் பண்ணி அங்க ரம்புட்டான்ஸ் வந்து காய்ச்சிருக்குது, பழங்களாக இருக்குது. நீங்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ரம்புட்டான்ஸை நீங்க வாங்குறீங்க. இது ஒரு சேல் ஆஃப் குட்ஸா? இது ஒரு சேல் ஆஃப் குட்ஸா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், இது ஒரு சேல் ஆஃப் குட்ஸ். நீங்க நிலத்தில இருந்து, இயற்கை வளமான நிலத்திலிருந்து அதை பிரிச்சு எடுக்கிறீங்க. அப்போ விற்பனைக்கு முன் துண்டிக்க ஒப்புக்கொண்டால் வளரும் பயிர்கள் அல்லது நிலத்துடன் இணைக்கப்பட்ட பொருட்களையும் இது உள்ளடக்குகிறது. உங்களுக்கு தெரியும், நிலம், நீங்க எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, நிலம் என்பது இயற்கை வளம். நிலத்துக்கு மேல உள்ளது, நிலத்துக்கு கீழே உள்ளது, நிலத்தோடு இருக்கிறது எல்லாமே நிலம் என்கின்றது வரும். அப்ப நிலம் என்கின்றதோட இணைக்கப்பட்டுள்ள மரத்தில இருந்து நீங்க அதனை பிரித்து எடுக்கக்கூடிய விடயங்கள் ஒரு பொருளாக கருதப்படும். அதன் அடிப்படையில் தான் நம்ம பழங்களை பொருட்களாக நம்ம பார்க்கிறோம். ரைட்? சோ சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சோ பிரிவு 59 கீழ் பொருட்கள் இவ்வாறு வரைவிலக்கணப்படுத்துகின்றன. ஆனால் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது, சில விலக்கல்கள் இங்க காணப்படுகிறது. அதையும் நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். 4 வகையான எக்ஸ்க்ளூஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நம்ம அன்றாட நம்ம கடைக்கு போவோம், பொருளை வாங்குவோம், மார்க்கெட்டுக்கு போவோம். பட் இதெல்லாம் தெரியும் போதோ இப்படி எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா, நாம அசையாத சொத்துக்களை பொருட்களாக நம்ம கருதுவது கிடையாது இந்த சட்டத்தின் கீழ். இந்த சட்டத்துக்கு கீழே அந்த கண்ட்ராக்ட்ஸ் வராது. எடுத்துக்காட்டு பாருங்க, நிலம் அல்லது வீடுகள் நிலச்சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, எக்ஸாம்பிள் லேண்ட் or houses is governed by the land law. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மரம், ரம்புட்டான் மரத்திலிருந்து அந்த நிலத்தோட இருந்து பறித்தெடுக்கப்படுகின்ற, பிரிச்செடுக்கப்படுகின்ற பழங்கள் பொருட்களாக கருதப்படலாம். ஆனால் ரம்புட்டான் மரம் பொருளாக கருதப்பட முடியுமா? நோ, பிகாஸ் அது நிலத்தோட அட்டாச் பண்ணப்பட்டிருக்குது. அது அந்த நிலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அது நிலச்சட்டத்துக்கு கீழே தான் போகுமே தவிர, நீங்க ரம்புட்டான் மரத்தை விற்க போறீங்கன்னா நிலத்தை தான் விற்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரம்புட்டான் மரத்தை தனியை புடுங்கி கொண்டு போய் நம்ம ஒன்று செய்ய முடியாது. அந்த நிலத்தோட சேர்த்து தான் நீங்க விற்கணும் அந்த மரம், அப்பதான் அது உயிரோட இருக்கு. எனவே அசையாத சொத்துக்கள் நிலமாக இருக்கலாம் அல்லது வீடுகள் கட்டினதாக இருக்கலாம். இந்த விடயங்கள் எல்லாமே நிலச்சட்டங்கள் இருக்குது, லேண்ட் லோஸ் இருக்குது. அது பொருள் விற்பனை சட்டத்துக்குள்ள வராது. எனவே a sale of a house is not a sale of goods. ஒரு வீட்டை விற்கிறது என்பது பொருட்களை விற்பது அல்ல. அது பொருள் விற்பனை சட்டத்துக்கு கீழே வரமாட்டுச்சு. இட்ஸ் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ். ரைட்? ஐ ஹோப் சோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட்? Are you clear? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், money is not a good unless treated as an object with material or archaeological value. பணம் என்பதும் ஒரு பொருளாக நம்ம கருதுவது கிடையாது. அவை ஒரு கலைப்பொருளாக பார்க்கப்படாத விடத்து. அதாவது கலைப்பொருள்னு சொன்னா சில நேரங்கள்ல
ஒரு 100 வருஷம் அல்லது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் வந்து ஒரு கலைப்பொருளாகத்தான் கருதப்படும். இன்றைக்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்ல நம்ம பரிமாற்றம் செய்ய முடியாமல் அது ஒரு கலைப்பொருளாக, ஒரு பாதுகாக்கப்படக்கூடிய பொருளாக, ஒரு பாரம்பரிய பொருளாக இருந்து, அல்லது புகழ்பெற்ற நடிகர்கள் பயன்படுத்தின நாணயம் அப்படின்னு சொல்லி அதனை ஒரு கலைப்பொருளாக வைத்து அதுக்கு விற்க வந்தா அது பொருளாக மாறுமே தவிர, மற்றும்படி பரிமாற்றத்தில் ஈடுபடக்கூடிய பொதுவான பணம் என்பது ஒரு பொருளாக நம்ம கருதுவது கிடையாது. ரைட்? ஐ ஹோப் சோ இட் மேக் சென்ஸ் ஃபார் யூ. அதே சமயம் இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அருவ சொத்துக்கள் அல்லது கண்ணுக்கு புலப்படாத சொத்துக்களையும் நாம் இங்கு பொருளாக நம்ம கருதுவது கிடையாது. ஃபார் an எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு கம்பெனியில பங்குகள் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த பங்குகளை வாங்குவதற்காக உங்களுக்கு ஆதாரமாக பங்கு பத்திரங்கள் தரப்பட்டுள்ளது என்றால், அங்கு பங்குகள் என்பது ஒரு பொருள் கிடையாது. நீங்க பங்குகளை விற்பது என்பது பொருள் விற்பனை கட்டளை சட்டத்துக்குள்ள வராது. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ், பத்திரங்கள், நீங்கள் ஏனைய கம்பெனிகளினுடைய கடன் பத்திரங்கள் அல்லது உரிமை பத்திரங்கள்ல நீங்க முதலீடு செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதனை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறது என்பது பொருள் விற்பனை சட்டத்துக்குள்ள வராது. அதே சமயம் பேட்டன்ஸ், ஆக்க உரிமைகளை பெற்று வச்சிருக்கீங்க, இதை நீங்க மற்றவங்களுக்கு விற்கிறீங்கன்னு சொன்னா காப்புரிமைகள், ஆக்க உரிமைகளை விற்பதும் பொருள் விற்பனை சட்டத்துக்குள்ள வராது. ஏனைய அறிவுசார் சொத்துக்கள், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள், கற்புலனாகாத சொத்துக்களும் பொருட்களாக நம்ம கருதுவது கிடையாது. இதுவும் இந்த சட்டத்துக்குள்ள வர மாட்டுச்சு. அதே சமயம் certain items have been excluded by the courts. சில பொருட்கள் நீதிமன்றங்களால் இது பொருளாக கருதப்படக்கூடாது என்று சொல்லி எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிளட், ரத்தம் வந்தும் பொருளாக நீங்க பாவிக்க முடியாது என்று சொல்லப்பட்டு, அதாவது மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை நீங்க பொருளாக பரிமாற்ற முடியாது, அது ஒரு பொருள் நினைச்சு நீங்க கண்ட்ராக்ட் வந்து பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இதுல கேஸ் இருக்குது, ஆர் வர்சஸ் ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் சொசைட்டிங்கிற ஒரு கேஸ்ல இது தீர்மானிக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஸோ இந்த கேஸை நம்ம பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. இந்த கேஸினுடைய எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ், தி ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ப்ரொவைடட் பிளட் டு பேஷண்ட்ஸ் இன் நீட். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கம் வந்து ஒரு எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், ஒரு நன்மை அளிக்கக்கூடிய லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனம் செஞ்சிலுவை சங்கம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவைப்படக்கூடிய நோயாளிகளுக்கு ரத்தத்தை வழங்குறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று வருது, ஏதோ ஒரு அடிப்படையில் இவங்களுக்கு பிரச்சனை வந்து இவங்க கோர்ட்ல கேஸ் போறாங்க. நமக்கு அந்த என்ன அடிப்படைக்காக கோர்ட்டுக்கு போனாங்கலாம் தேவையில்லை, அதுல இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்டை நம்ம எடுப்போம். The question arose as to whether the blood could be classified as goods under the Sale of Goods Act. சரக்கு விற்பனை சட்டம் அல்லது பொருள் விற்பனை கட்டளை சட்டத்தின் கீழே இரத்தத்தை பொருட்கள் என்று வகைப்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வி வருகிறது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு சொன்னா, can blood provided by a charitable organization be classified as goods for the purpose of the Sales of Goods Act? ஒரு தொண்டு நிறுவனம் ரத்தம் வழங்குறாங்க, இந்த வழங்கக்கூடியது இவங்க ஒப்பந்தத்தில் இது ஒரு பொருட்கள் விற்பனை சட்டத்தின் கீழே நாங்கள் இரத்தத்தை விற்பனை செய்கின்றோம் என்று கருத முடியும், அதாவது இரத்தத்தை பிளட்டை நாம பொருளாக கருத முடியுமா என்கின்ற ஒரு கொஸ்டின் ஒன்று வருது. அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்க வருகிறது, blood was not classified as goods. இரத்தம் பொருட்கள் என வகைப்படுத்தப்படவில்லை. It was ruled that blood provided for medical purposes does not fall under the definition of goods as per the Sale of Goods Act. பொருட்களினுடைய விற்பனை சட்டத்தின்படி மருத்துவ நோக்கங்களுக்காக வழங்கப்படுகின்ற இரத்தம் வந்து பொருட்கள் என்ற வரையறையின் கீழ் வராது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. எனவே நீங்க ரத்தத்தை வழங்குறோம் காசு தாங்கன்னு சொல்லி பிளட்டுக்காக நீங்க விற்பனை ஒப்பந்தம் செய்ய முடியாது, பிகாஸ் பொருளாக அது கருதப்பட முடியாது. இதன் மூலமாக நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய லீகல் பிரின்சிபல், சட்ட ரீதியான கோட்பாடு என்னன்னா, குட்ஸ் மஸ்ட் பி டேஞ்சிபிள், மூவபிள்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஃபார் தி மானிட்டரி கன்சிடரேஷன். அதாவது பொருட்கள் என்பது உறுதியானது என்றால் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கணும், அசையக்கூடிய பொருட்களாக இருக்கணும். அதனால தான் நம்ம அசையாத சொத்துக்களை பொருட்களாக கருதுவது கிடையாது, அசையக்கூடிய பொருட்களாக இருக்க வேண்டும். எனவே items provided as a part of a service or charity without the intent of sale are not considered goods under the Sale of Goods Act. விற்பனை நோக்கம் இல்லாமலுக்கு சேவை அல்லது தொண்டு நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியாக அவங்களோட சேவை, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு சேவை வழங்குறாங்க, அந்த சேவையினுடைய ஒரு பகுதி தான் பிளட் டொனேஷன் பண்றேன் என்றால் அது அங்கு பொருட்களாக பொருள் விற்பனை சட்டம் அல்லது சரக்கு விற்பனை சட்டத்தின் கீழே கருதப்படாது.
தெளிவான புரிதல் உங்களுக்கு அவசியம். எனவே லீகல் பிரின்சிபல் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, குட்ஸ் மஸ்ட் பி tangible, மூவபிள், எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த மணி கன்சிடரேஷன் என்பதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் கேஸ் இஸ் த கேஸ் கிளாரிஃபைஸ் த டெஃபினிஷன் ஆஃப் குட்ஸ் அண்டர் த சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இந்த வழக்கு சரக்கு விற்பனை சட்டத்தின் கீழ் பொருட்கள் என்பதனை தெளிவாக வரையறை செய்கின்றது. கண்ணுக்கு தெரியக்கூடிய, அசையக்கூடிய, பணத்திற்காக பரிமாற்றம் செய்யக்கூடிய விடயங்கள் வர வேண்டுமே தவிர சேவை நோக்கத்துக்காக அந்த சேவையில ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதை நீங்கள் பொருட்களாக கருத முடியாது. முக்கியமாக இரத்தம், மனிதனுடைய பிளட் என்பது பொருளாக கருத முடியாது என்பதனை செய்கிறது. உதாரணம் கொடுத்திருக்கிறேன் பாருங்க, சில எடுத்துக்காட்டுகள். A bottle of water sold in a store is classified as good. ஒரு கடையில விற்கப்படுகின்ற தண்ணீர் பொட்டல் என்பது ஒரு பொருளாக வகைப்படுத்தப்படலாம். ரைட், there is no problem. But blood donated or supplied for medical purposes, as in this case, is not considered good, but rather part of a service. மருத்துவ நோக்கத்துக்காக தானமாக அளிக்கப்படுகின்ற அல்லது வழங்கப்படுகின்ற இரத்தத்தை இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாக நம்ம கருத முடியாது. இது அந்த நிறுவனத்தினுடைய சேவையினுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்ம கருதுவோம். அப்போ தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ளணும், இரத்தம் என்பது ஒரு பொருளாக கருதப்பட மாட்டாது. அதனை வைத்து நம்ம பொருட்கள் விற்பனை கட்டளை சட்டத்தின் கீழ் ஒப்பந்தத்தை உருவாக்க முடியாது. அதே சமயம் சாஃப்ட்வேர் ஆன காம்பாக்ட் டிஸ்க், இப்போதைக்கெல்லாம் டிஸ்க்ங்கிறது இல்லை, சிடியில படம் பார்த்த, டிவிடியில படம் பார்த்த கதையெல்லாம் மிச்சம் காலத்துக்கு முதல்ல இருந்துச்சு. இப்போ அண்மை காலமா ஐ திங்க் மோர் தென் 2010-13 பிறகுக்கெல்லாம் இந்த சிடிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடுச்சு. இப்போ எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடி தளத்துல தான் பாக்குறாங்களே தவிர சிடி வாங்கி சிடி பிளேயர் ஒன்று வச்சு படம் பார்க்கறதெல்லாம் மிச்சம் இல்லாமல் இல்லை, மிச்சம் குறைவாக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு சிடியில நீங்க ஒரு சாஃப்ட்வேரை எடுத்துட்டு வாரீங்க, ஒரு கடையில் போறீங்க அல்லது ஒரு சிடி ஒன்று வாங்குறீங்க, அதுல சாஃப்ட்வேர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வேர்டோ சம்திங் கரெக்ட் வெர்ஷன் எல்லாம் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிடியில இருக்கக்கூடிய மென்பொருள் சாஃப்ட்வேரை ஒரு பொருளாக கருத முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுல நம்ம ஸ்ரீலங்காவிலே நடந்த ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சிலோன் வர்சஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கஸ்டம்ஸ் ஒரு கேஸ் ஒன்று போனுச்சு. கமர்ஷியல் பேங்குக்கும் இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய டைரக்டருக்கும் இடையில ஒரு வழக்கு போகப்பட்டதா இருந்துச்சு. இங்க என்ன நடந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இது வேற வேற பிரச்சனைகளுக்காக போனுச்சு. நமக்கு தேவையானது சிடியில இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஒரு பொருளாக கருதப்பட முடியுமா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்ப இதன் அடிப்படையில் இந்த கேஸினுடைய எஃபெக்ட்ஸை நம்ம ஆராய்வோம். கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சிலோன் imported a software program written onto a computer disk, compact disk. Commercial Bank of Ceylon ஒரு சிறிய வட்டில் ஒரு காம்பாக்ட் டிஸ்க்ல ஒரு டிஸ்க்ல எழுதப்பட்ட மென்பொருள் நிரலை இறக்குமதி செய்து, அதாவது சிடியில சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சிடியை இம்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. Give me some time, students. Right. The question arose whether the software stored on the CD could be classified as goods under the sale of goods ordinance. இந்த சிடியில சேமிச்சு வைக்கப்பட்டுள்ள மென்பொருளை நல்லா யோசிச்சுக்கோங்க. சிடியை பத்திங்க கதை கிடையாது, டிஸ்கை பத்திய கதை கிடையாது. டிஸ்க்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை பொருள் சொல்லி வகைப்படுத்த முடியுமா என்கின்ற கேள்வி இங்க எழுகின்றது. இங்க நமக்கு இருக்கக்கூடிய லீகல் கொஸ்டின் என்னன்னு சொன்னா, the issue, does a software written on a CD qualify as a goods under the sale of goods ordinance? ஒரு சிடியில ரைட் பண்ணிருக்கிறாங்க அந்த சாஃப்ட்வேரை, அந்த சிடிக்குள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்பது பொருளாக தகுதி பெறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பொருள் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு அசையக்கூடிய ஒரு சொத்தாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்துட்டோம். அப்ப இதன் அடிப்படையில் அந்த சிடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அசையாத ஒரு சொத்து, அதாவது இன்டான்ஜிபிள் அசெட்டாக இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை நம்ம இந்த பொருள் விற்பனை சட்டத்தின் பொருளாக கருத முடியுமா? கருத முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன வருதுன்னு சொன்னா, the court held that the software itself is not a goods. மென்பொருள் என்பது பொருள் அல்ல என்று நீதிமன்றம் கூறியது. நீங்க எதை பொருளாக கருத முடியும் சொன்னா, the physical medium, அதாவது கண்ணுக்கு தெரியதாக இருக்கக்கூடிய அந்த சிடியை நீங்க பொருளாக கருத முடியுமே தவிர
அந்த சிடிக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை நீங்க உங்களினுடைய பொருளாக கருத முடியாது. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சொத்தாகத்தான் அது கருதப்படுகிறது. மென்பொருள் என்பது அருவ சொத்தாக கருதப்படுகிறது. எனவே அருவ சொத்துக்கள் என்பது கண்ணுக்கு தெரியாத சொத்துக்களை நாமல் பொருளாக நம்ம கருதுவது கிடையாது விற்பனை கட்டளை சட்டத்தில். இதான் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அப்ப நம்ம புரிச்சு கொள்ள வேண்டிய லீகல் பிரின்சிபல் என்னன்னா, எகெயின் நான் உங்களுக்கு எஸ்டபிளைஸ் பண்றேன். குட்ஸ் மஸ்ட் பி டேஞ்சிபிள் அண்ட் மூவபிள் அட் த டைம் ஆஃப் த சேல். விற்கப்படும் போது பொருள் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய உறுதியான பொருளாக இருக்க வேண்டும். அதே சமயம் நகரக்கூடிய அசையக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டும். Intangible items like software or intellectual property do not fall under the definition of goods in the sales of goods ordinance unless embodied in a physical medium. மென்பொருள் அல்லது அறிவுசார் சொத்து போன்ற அருவமான உருப்படிகள் ஒரு பௌதிக ஊடகத்தில் பொதிந்திருக்கும் வரையில் பொருட்கள் விற்பனை ஆணையில் அது பொருட்கள் என்ற வரையறையின் கீழ் வராது. நீங்க சிடி என்பது பிசிக்கலா கண்ணுக்கு தெரியுதானே, நீங்க அதனால அது சாஃப்ட்வேர் பொருள் நீங்க கருத முடியாது என்பதுதான் என்னுடைய பொருள். அப்ப இந்த கேஸினுடைய முக்கியத்துவம் என்னது சொல்ல வருதுன்னா, இட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேஞ்சிபிள் குட்ஸ் அண்ட் இன்டேஞ்சிபிள் குட்ஸ். எது கண்ணுக்கு தெரியக்கூடிய உறுதியான பொருட்கள், அதே சமயம் எது அருவ சொத்துக்கள், எது பொருளாக கருதப்பட முடியாது என்பதை சொல்கின்றது. எனவே மறுபடியும் நான் சொல்றேன், it establishes that intellectual property rights or intangible elements do not qualify as a good even if they are stored on a physical medium. அறிவுசார் சொத்துரிமைகள் அல்லது அருவமான கூறுகள் ஒரு பௌதிக ஊடகத்தில், அதாவது ஒரு பென் டிரைவ்ல போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருக்கீங்க, இப்படி நீங்க சேமிச்சு வச்சிருந்தாலும் அவை அந்த சாஃப்ட்வேர் பொருளாக கருதப்படாது. வேணும்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க், அந்த பென் டிரைவ், அந்த சிடி, அந்த டிவிடி பொருளாக கருதப்பட முடியும். சோ ஒரு தெளிவுபடுத்தலுக்கான ஒரு உதாரணம் போட்டிக்கிறேன். blank CD sold in a store is classified as a goods. ஒரு கடையில எதுவுமே இல்லாமல் விற்கப்படுகின்ற ஒரு எம்டி டிஸ்க், எம்டி சிடி ஒரு பொருளாக வகைப்படுத்த முடியும். ஆனால் அந்த சிடியில ஒரு காப்பிரைட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்குது என்றால் அது ஒரு பொருளாக கருதப்பட முடியாது. பிகாஸ் சாஃப்ட்வேர் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிசிக்கல் மீடியம் இல்லாத ஒரு விஷயம், ஒரு அருவ சொத்தாக கருதப்படும். இது உங்களுக்கு புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கேஸ் ஃபுல்லாவே சில கிடை சொன்னோம் குயிக்லி. ரைட். ஸோ ஒரு சாஃப்ட்வேரோ பிளட்டோ இது தீர்ப்புகள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். எனவே அது ஒரு சட்டமாக கருதப்படும். அதே சமயம் லொட்டரி டிக்கெட்ஸ், ரைட். இப்போ லொட்டரி டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலயும் ஒரு கேஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ பெரேரா வர்சஸ் எம்எம் ஜெயினுதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேருக்கு இடையிலான ஏற்பட்ட ஒரு கேஸ் லோ ஒன்று இருக்கு. இந்த வழக்கு சட்டத்தில் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, the case involved the sale of lottery ticket. இந்த வழக்கு எதோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா லொட்டரி சீட்டுகளை விற்பனை செய்வதோடு சம்பந்தப்பட்டது. கொஸ்டின் என்னன்னு சொன்னா, the question arose whether a lottery ticket qualifies as goods under the sale of goods ordinance. பொருட்களினுடைய விற்பனை கட்டளை சட்டத்தின் கீழ் இந்த லொட்டரி சீட்டு என்பது பொருளாக தகுதி பெறுமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய லீகல் கொஸ்டின் என்னன்னா, can a lottery ticket be classified as a goods under the sales of goods ordinance? ஏற்கனவே சொல்லப்பட்டது. கோர்ட்ல என்ன டிசிஷன் வந்துச்சுன்னு சொன்னா, the court held that a lottery ticket is not a goods. லொட்டரி சீட் என்பது ஒரு பொருள் அல்ல அப்படின்னு நீதிமன்றம் கூறியது. ஏன்னு சொன்னா, the ticket merely represents a chance or right to participate in a lottery. இந்த டிக்கெட்டை நீங்க வாங்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதாவது லொட்டரி சீட்டிழுப்பு நடக்கும், அதுல உங்களினுடைய நம்பர், டிக்கெட்டுக்கான நம்பர் விழுந்தால் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். அதுல பங்கு பெற்றுவதற்கு நீங்க வாய்ப்பொன்றை வாங்கியிருக்கீங்களே தவிர, அதுல பங்கு பெற்றுவதற்கான ஒரு உரிமையை உங்களுக்கு குறிக்கிறதே தவிர அந்த லொட்டரி டிக்கெட்டுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. It doesn't have any intrinsic value as a tangible item. ஒரு நிலம் அந்த நிலத்துக்கு உள்ளார்ந்த ஒரு பெருமதி இருக்கு. ஆனால் லொட்டரி சீட்டுக்கு அது விழும் வரைக்கும் எந்த பெருமதியும் கிடையாது. அது ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு கருவியை தவிர லொட்டரி சீட்டினை நீங்கள் ஒரு பொருளாக கருதப்பட முடியாதுன்னு சொல்லி கோர்ட் தீர்மானம் புரிச்சு. அப்ப நாம மறுபடியும் இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய லீகல் பிரின்சிபல் என்னன்னா, goods must have an intrinsic value and be tangible and movable. பொருள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு உறுதியான ஒரு பொருளாகவும் இருக்க வேண்டும், அசையக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டும், அதே சமயம் அதுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு மதிப்பு இருக்கும். ரைட். எனவே இதுல இருந்து நமக்கு புரிகிறது, ஒருத்தருக்கு நாம ரைட்ஸ், உரிமையை வழங்குவதோ வாய்ப்பை வழங்குவதோ அல்லது சான்ஸ் ஒன்று கொடுக்கிறது, உதாரணத்துக்கு லொட்டரி மாதிரியான விஷயங்களோ பொருளாக கருதப்பட மாட்டாது இந்த பொருள் விற்பனை கட்டளை சட்டத்தின் கீழ். அப்ப இந்த கேஸ்ல என்னது சொல்லுது? clarifies that contracts involving intangible rights or privileges
லைக் லோட்டரி பார்ட்டிசிபேஷன் டு நாட் ஃபால் அண்டர் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ். லொட்டரி பங்கேற்பு போன்ற அருவமான கண்ணுக்கு தெரியாத ஒரு உரிமைகளை அல்லது முன்னுரிமைகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒப்பந்தங்கள் பொருட்களினுடைய விற்பனை ஆணையின் கீழ், விற்பனை கட்டளை சட்டத்தின் கீழ் வராது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன் பாருங்க. A physical book sold in a bookstore is classified as goods because it has tangible value. ஒரு புத்தக கடையில் விற்கப்படுகின்ற ஒரு இயற்பியல் புத்தகம், அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய பௌதிக ரீதியான புத்தகம் என்பது பொருட்கள் வகைப்படுத்தலாம். ஏன்னா அதுல பேப்பர் இருக்குது, அதுக்கு ஒரு கொஸ்ட் இருக்குது, அதுல இருக்கக்கூடிய பிரிண்டிங் அதுக்கு ஒரு கொஸ்ட் இருக்குது. ஸோ டேஞ்சிபிள் வேல்யூ ஒன்று இருக்குது. ஆனா a lottery ticket, despite being printed on a paper, represents only a chance to win a prize and it is not classified as goods. ஒரு காகிதத்தில் அச்சிடப்பட்டிருந்தாலும் கூட ஒரு பரிசை வெல்வதற்கான வாய்ப்பை தான் நாங்கள் வழங்குறோமே தவிர அது பொருளாக வகைப்படுத்தப்படுவதில்லை. ஸோ சிம்பிளா நீங்க நினைவு வச்சுக்கொள்ள வேண்டியது, இந்த பிளட் லொட்டரி டிக்கெட்ஸ் எல்லாமே பொருளாக கருதப்படுவதில்லை, சாஃப்ட்வேர்ஸும் பொருளாக கருதப்படுவதில்லை. இதெல்லாமே ஒரு விலக்கான ஒரு விஷயங்கள். அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும், அசையாத சொத்துக்கள் போன்ற வீடு, நிலம், காணி, கட்டடம் போன்றவை பொருட்கள் அல்ல. பணம் என்பது ஒரு பொருள் அல்ல. கண்ணுக்கு தெரியாத அருவமான விடயங்கள் பொருள் அல்ல. அதே சமயம் இந்த இரத்தம், லொட்டரி டிக்கெட், ஒரு வாய்ப்பை வழங்குறது, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கோட்டாலேயே சொல்லிக்கிறாங்க இது பொருள் இல்லைன்னு சொல்லி. இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாமே பொருட்களாக கருதப்பட மாட்டுச்சுன்னு சொல்லி. அப்போ பொருட்களுக்கு என்னதான் ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், 6 விடயங்களை நான் உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிளாக காட்டுறேன் உங்களோட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி. இதுல முதலாவது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேல் ஆஃப் கிராப்ஸ் டு பி ஹார்வெஸ்டட் ஃப்ரம் a land is a sale of goods. நிலத்திலிருந்து அறுவடை செய்யக்கூடிய பயிர்கள், உதாரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம்புட்டான் விற்பனை செய்வது என்று ஒரு பொருட்களுடைய விற்பனை. அப்ப அரிசி, அதாவது நெல் விற்பனை செய்வது, அரிசி விற்பனை செய்வது, அதே மாதிரி பழங்களை விற்பனை செய்வது, நிலத்திலிருந்து நாம பிரித்தெடுக்கக்கூடிய விடயங்களை விற்பனை செய்யக்கூடிய பயிர்கள் எல்லாமே பொருட்களாக நம்ம கருதப்பட முடியும். அதே சமயம் சேல்ஸ் ஆஃப் கொபிள்ஸ் ரிமூவ் ஃப்ரம் த லேண்ட் இஸ் சேல் ஆஃப் குட்ஸ். நிலத்திலிருந்து அகற்றப்பட்ட கற்களை விற்பனை செய்வதும் பொருளினுடைய ஒரு விற்பனை தான். இப்ப கல் என்பது உங்களுக்கு தெரியும், வீடு கட்டுறதுக்காக நாம அத்திவாரங்களுக்காக, ஃபவுண்டேஷனுக்காக ஒரு விதமான கற்களை நம்ம பயன்படுத்தும். அந்த கல் என்பது நிலத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆனால் நிலத்திலிருந்து அகற்றப்பட்டதன் காரணமாக அது ஒரு பொருளாக கருதப்பட முடியுமே தவிர அங்கு நிலச்சட்டத்தின் கீழ் நம்ம ஒப்பந்தம் செய்ய தேவையில்லை. அப்ப நிலத்திலிருந்து அகற்றப்பட்ட கற்களை விற்பனை செய்வது ஒரு பொருளினுடைய விற்பனையாக கருதப்படும். அதே சமயம் crops and fixtures detached from the land, ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பயிர்கள், ஏனைய சாதனங்கள், ரைட், உதாரணத்துக்கு பெட்ரோல் ஒரு பொருள், கனிய வளங்கள், மாணிக்க கற்கள், ஸோ இயற்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற நிலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் சாதனங்கள். அதே சமயம் tangible movables such as electricity and gas, இந்த மின்சாரம், எரிவாயு போன்ற உறுதியான அசையும் பொருட்கள், ரைட். இப்ப tangible movables, அதாவது எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், வாயுக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ஒரு இடத்துல அடைச்சு நீங்க வைக்கிறீங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொடுக்குறோம், அசையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் பொருளாக நீங்க கருதப்பட முடியுமாக இருக்கு. அண்ட் சேல் ஆஃப் ஜுவல்லரி ஓ எலக்ட்ரானிக்ஸ் குவாலிஃபை as a சேல் ஆஃப் குட்ஸ். நகைகளை விற்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் விற்கிறது எல்லாம் பொருட்களினுடைய விற்பனையாக கருதப்பட முடியும். அண்ட் மணி ட்ரீட்டட் as collectible or with archaeological value can qualify as a good. நீங்க பழங்கால பணங்களை சேகரித்து வச்சுக்கிறீங்க, அது ஒரு தொல்பொருள் மதிப்பொண்டு காணப்படுகிறது, அதன் காரணமாக நீங்க அதனை பரிமாற்றம் செய்றீங்கன்னா அது ஒரு பொருளாக கருதப்பட முடியுமே தவிர பரிமாற்றத்தில் தற்போது காணப்படுகின்ற பொதுவான பணங்களை நாம பொருளாக கருதப்பட முடியாது. இப்போ உங்களுக்கு பொருள் என்பது எதனை சொல்கிறது, எதெல்லாம் பொருளாக வரலாம், எதெல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் பொருளாக வர மாட்டுச்சுங்கிற தெளிவான ஒரு புரிதல் இருக்குதா? எஸ், ஓகே, குட். ஸோ இது என்னது, ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ்ல முதலாவது எலிமெண்ட், இந்த பொருட்கள் கட்டளை சட்டத்தில் கீழ் நீங்கள் பொருள் விற்பனை ஒப்பந்தமாக பதியப்பட வேண்டும் என்றால் பொருளாக இருக்கணும். அப்படின்னா இரத்தமோ, லொட்டரி டிக்கெட்டோ, கற்புலனாகாத விடயங்களோ, ஒரு சாஃப்ட்வேரோ, நிலத்தையோ, அசையக்கூடிய சத்தான வீடோ, காணியோ, கட்டடமோ இதுக்கு கீழே நீங்க கொண்டு வர முடியாது, இந்த சட்டத்தில் பொருளாக பார்க்க முடியாது. அடுத்தது, இந்த ஒப்பந்தத்தில் டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் என்பது இருக்கணும், உரிமை என்பது மாற்றப்பட வேண்டும். செல்லர் மஸ்ட் டிரான்ஸ்பர் or agree to transfer ownership of the goods to the buyer. அதாவது பொருளுடைய உரிமையை, தன்னிடம் இருக்கக்கூடிய உரிமையை மாற்றுகிறார், ஒப்பந்தம் இடம்பெறுகிறது அல்லது எதிர்காலத்தில் மாற்றுவதற்கு ஒப்புக்கொள்றது முக்கியம். டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் என்பது இங்க முக்கியமாக கருதப்படுது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் ஒன்றை வாங்குறதை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு காரை வாங்குறீங்க, அந்த காரினுடைய உரிமை வந்து உங்களுக்கு மாற்றப்பட வேண்டும். அந்த ஓனர்ஷிப் என்பது இல்லாவிட்டால், அந்த ஓனர்ஷிப் உரிமை என்பது மாற்றப்படாவிட்டால் அந்த விற்பனை என்பது ஒரு இன்கம்ப்ளீட் தானே.
ரைட்? ஃபார் an எக்ஸாம்பிள், ஒரு காரை விற்கிறவர் வந்துட்டு அந்த காரை உங்களுக்கு தாரத்துக்கு சம்மதிக்கிறார். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேப்பர்ஸ், அந்த டிரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப்புக்கான பேப்பர்ல அவர் சைன் பண்ணி தரலன்னு சொன்னா அங்க ஒரு விற்பனை இடம்பெற்றதாக நம்ம கருத முடியுமா? கார் என்பது ஒரு விற்கப்படக்கூடிய பொருள், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் உரிமை மாற்றம் என்பது அங்கு இடம்பெறவில்லை, அல்லது பேப்பர்ல சைன் பண்ணி தரணும், பொருளுக்கு நாம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மட பேருக்கு மாத்துறதுக்கு நாம செய்யணும். அவரு எதிர்காலத்துல நீங்க மாத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்புக்கொள்ளணும், அல்லது அவடத்தையே எல்லாத்தையும் மாத்தி நமக்கு தரணும். அப்ப ஓனர்ஷிப் என்பது மாறாமலுக்கு அங்க ஒரு விற்பனை கட்டளை சட்டத்தின் கீழ் விற்பனை என்பது இடம்பெற்றுள்ளது, பொருளினுடைய விற்பனை இடம்பெற்றுள்ளது என்று நாம கருத முடியாது. இதான் இரண்டாவது பாயிண்ட். அப்ப பொருள் ஒன்று இருக்கணும், விற்பனை மாற்றப்பட வேண்டும் அல்லது மாற்றப்படுவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ரெண்டு விடயம் இருக்கணும். மூன்றாவது விடயம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க மானிட்டரி கன்சிடரேஷன் தான் அமுலாக்கப்படும். பண ரீதியான பரிசீலனை அல்லது கருத்தில் கொள்றது அல்லது பயனுறுதி. நம்ம ஏற்கனவே நம்ம கண்ட்ராக்ட் ஆஃப் லோவில் பார்த்த மாதிரி ஜெஸ்டா கோசாங்கிற கன்செப்டுக்குள்ள கன்சிடரேஷன் என்பது அன்பு அறிக்கலாம், பாசம் அறிக்கலாம், நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கலாம் என்றெல்லாம் நம்ம கதை பேச முடியாது. பொருளை பொறுத்த வரைக்கும் பணம் தான் நீங்க இருக்கும். பணப்பரிமாற்றத்துக்காக நீங்க வச்சிருக்கீங்களா, அப்போதுதான் அது பொருள் விற்பனை சட்டத்துக்குள்ள நீங்க அதற்கான விடயங்களை செய்து கொள்ள முடியும். So monetary consideration is very important. So the agreement must involve a price as a consideration. ஒப்பந்தத்துல விலை என்பது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். விலை என்பது இல்லாமல் விட்டால் அது ஒரு பொருள் விற்பனை கட்டளை சட்டத்துக்குள்ள பொருட்களுக்கான விற்பனையாக கருதப்பட மாட்டாது. எனவே மிக முக்கியமான அடிப்படை கூறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பொருட்கள் விற்பனை கட்டளை சட்டத்தின் கீழே ஒரு பொருள் விற்பனை ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் என்றால் பொருள் என்பது இருக்க வேண்டும், உரிமை என்பது மாற்றப்பட வேண்டும் அல்லது மாற்றப்படுவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருத்தல் வேண்டும், பண ரீதியான பரிசீலனையாக விலை என்பது அங்கு கட்டாயமாக கருதப்பட வேண்டும். சோ இதெல்லாம் பொருட்களினுடைய விற்பனை ஒப்பந்தத்தின் அறிமுகம் மற்றும் அதனுடைய கூறுகளுக்கு கூட நான் உங்களுக்கு சொல்ற விஷயங்களாக இருக்கு. ஐ ஹோப் சோ 100% உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் we will look into the classification of goods. இந்த சட்டத்தின் கீழே நாம இந்த பொருட்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை வகைப்படுத்த நம்ம ட்ரை பண்ணுவோம். ரைட்? பிகாஸ் இந்த வகைப்படுத்தல் என்பது கட்டாயமாக நமக்கு ஈஸியா நமக்கு உதவக்கூடிய மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த சட்டத்தின், அதாவது பொருட்களை நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல வகைப்படுத்திப்பீங்க, வேற இடங்கள்ல வகைப்படுத்திருப்பீங்க. பட் இந்த சட்டத்துக்கு கீழே நம்ம வகைப்படுத்துறதை நாம கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் நமக்கு வரக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா இருக்கும். இதன் அடிப்படையில் கிளாசிபிகேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ். ஸோ தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் contract can be classified into two types. So பொருள் என்பது என்னன்னு தெரியும், இதெல்லாம் உள்ளுக்கு வரும்னு தெரியும். அந்த பொருட்களை நம்ம ரெண்டு வகையாக இந்த சட்டத்தின் கீழே வகைப்படுத்துறோம். ஒன்று எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னு சொல்லக்கூடிய தற்போது உள்ள பொருட்கள், ஃபியூச்சர் குட்ஸ்னு சொல்லக்கூடிய எதிர்கால பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இரண்டாக நம்ம வகைப்படுத்துறோம். இல்ல என்னது எக்ஸிஸ்டிங் குட்ஸ் எதிர்கால பொருட்கள் அப்படின்னு சொல்லி என்னதை சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது எக்ஸிஸ்டிங் குட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா குட்ஸ் that are owned or possessed by the seller at the time of entering into the contract. நீங்க ஒப்பந்தத்தில் நுழையிறீங்க, ஒரு பொருளை வாங்குவதற்காக ஒரு ஒப்பந்தத்தில் நீங்கள் நுழைகின்றீர்கள் என்றால் நுழையும் நேரத்திலேயே யார் அந்த பொருளை உங்களுக்கு விற்கிறாங்களோ அவங்களுக்கு அது சொந்தமா இருக்குது, அவங்கள்ட்ட அது வச்சுட்டு இருக்கிறாங்க. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கார் ஷோரூமுக்கு போறீங்க, ஒரு காரை வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்க. ரைட்? அப்போ உங்களுக்கு தெரியல அந்த கார் அந்த கார் ஷோரூம்ல இருக்குதா இல்ல அவங்க இறக்குமதி செஞ்சு இம்போர்ட் பண்ணி தரணுமாங்கிறது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அந்த பெர்டிகுலர் மாடல் வேணும்னு நீங்க கார் ஷோரூம்ல போறீங்க. அப்போ கார் ஷோரூம்ல போகும்போதே அதே மாடல் கார் பிராண்ட் நியூவாக அது இருந்துச்சுன்னு சொன்னா அது எக்ஸிஸ்டிங் குட்ஸ். இல்ல நீங்க ஆர்டர் பண்ணுங்க, நாங்க இறக்குமதி செஞ்சு உங்களுக்கு காரை கொண்டு வந்து தருவோம்னு சொன்னா அது என்ன? அது ஃபியூச்சர் குட்ஸ். வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? சோ பாருங்க, இந்த எக்ஸிஸ்டிங் குட்ஸுக்குள்ள இட் இன்க்ளூட்ஸ் includes goods that are pledged, rented or in the possession of an agent. நீங்க உங்களோட பொருளை அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அது உங்களோட பொருள் தான், உங்கள்கிட்ட அது இருக்கிறதாக தான் கருதப்படுது. வாடகைக்கு கொடுத்துக்கிறீங்க, மற்றவங்க எடுத்துட்டு போய்த்தாங்க, இருந்தாலும் அது உங்களினுடைய இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற பொருள். அல்லது நீங்க ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்து விற்கிறதுக்கோ அல்லது அவங்கள்ட்ட பாதுகாப்பா வச்சிருக்கீங்கன்னு கொடுத்தாலும் அது உங்களுடைய பொருள் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரைட்? So example பாருங்க, Shehan, an automobile seller, agrees to sell a Honda Civic vehicle imported from Japan to Prashad.
ஆட்டோமொபைல் விற்பனையாளரான ஷெஹான் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அப்படின்னா ஆல்ரெடி இறக்குமதி செஞ்சு இப்ப அவர்கிட்ட இருக்கிற ஹோண்டா சிவிக் வாகனத்தை பிரசாத்துக்கு விற்க ஒப்புக்கொண்டார் என்றால் அங்கு இந்த பொருள் என்பது ஒரு எக்ஸிஸ்டிங் தற்போது அவர்கிட்ட இருக்குது. And the vehicle is in Shehan possession at the time of the contract, making it an existing goods. ஒப்பந்தத்தின் போது வாகனம் ஷெஹானின் வசம் உள்ளதால் இது ஏற்கனவே உள்ள ஒரு எக்ஸிஸ்டிங் பொருளாகத்தான் கருதப்படும். அப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு தெளிவாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்க கூடியதா இருக்கு. ரைட். அண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்ஸ், தற்போதுள்ள இந்த பொருட்களினுடைய வகைகளாக நம்ம பார்த்தோம்னா எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஸ்பெசிபிக் குட்ஸ் ஓ அசர்டைன் குட்ஸ் ஓ அன்அசர்டைன் குட்ஸ் சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பொருள் தான், அந்த பொருளும் ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட பொருள் என்கிற கேட்டகரிக்குள்ளேயும் வரலாம். உறுதி செய்யப்படாத பொருள் அன்அசர்டைன் குட்ஸ் அல்லது மதிப்பீடு செய்யப்படாத ஒரு பொருளுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயும் வரலாம். குறிப்பிட்ட பொருள்னு சொன்னா goods that are specifically identified and agreed upon by the parties at the time of the contract. ஒப்பந்தத்தின் போது இரண்டு நபர்கள், விற்கிறவர் வாங்குறவர் ரெண்டு பேருக்குமே இதுதான் பொருள் என்று குறிப்பிடப்பட்டு அவங்க அதை பார்த்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி அவங்க ஒப்புக்கொள்கின்ற பொருட்களை நாம ஸ்பெசிபிக் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஷெஹான் கதையை நான் சொல்றேன். ஷெஹான் ஓன்ஸ் 5 ஹோண்டா சிவிக் வெஹிக்கிள். ஷெஹானுங்கிறவர் 5 ஹோண்டா சிவிக் வாகனங்களை வச்சிருக்கிறார். அதுல என்ஜின் எண் 123454332 கொண்ட நீல நிற ஹோண்டா சிவிக் காரை விற்கிறதுக்கு அவர் ஒப்புக்கொள்கிறார். இது என்ன பொருள்? இது நிச்சயமாக ஒரு எக்ஸிஸ்டிங் பொருள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தற்போது அவர்கிட்ட இருக்குது. எக்ஸிஸ்டிங் பொருளுக்குள்ள இருக்கக்கூடியதுல ஸ்பெசிபிக் குட்ஸா அன்அசர்டைன் குட்ஸான்னு கேட்டா இது ஒரு ஸ்பெசிபிக் குட்ஸ். பிகாஸ் நீல நிற கார், என்னுடைய இன்ஜின் செஸ்ஸிஸ் நம்பர் இது அப்படின்னு சொல்லும் போது அந்த கார் தான் என்பதனை குறிப்பிட்டு அது பரிசீலிக்கப்பட்டு விட்டது, அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே அது ஸ்பெசிபிக் குட்ஸ் அல்லது அசர்டைன் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? உங்களுக்கு புரிஞ்சுது? அது புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேக்கரிக்கு போறீங்க. ஒரு பேக்கரிக்கு போய் நீங்க நிறைய கேக் ஐட்டம்ஸ்ல இருக்கிறதுல நீங்க குறிப்பிட்டு கேட்குறீங்க, எனக்கு இந்த சாக்லேட் கேக்கை தாங்கன்னு சொல்லி விரல் நீட்டி நீங்க கேட்டு வாங்குறீங்கன்னு சொன்னா, ரைட்? இப்போ நீங்க சாக்லேட் கேக்க கேட்குற டைம் உங்களுக்கு வெனிலா கேக்க பேக்கரி ஓனர் தரையிலுமா? நீங்க கேட்குறீங்க சாக்லேட் கேக், அதுக்கு பதிலாக ஹோட்டல் ஓனர் பேக்கரி ஓனர் வந்து உங்களுக்கு வெனிலா கேக் தர முடியுமா? தர முடியாது. ஏன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா இதுதான் வேணும்னு கேட்குற டைம் அது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் குட்ஸாக இருக்கு. அதே சமயம் நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அதனை அடையாளம் காணப்பட்டு குறிப்பிடப்பட்டு நீங்க பொருளை கேட்குறீங்க என்றால் அது ஒரு குறிப்பிடப்பட்ட பொருளாக மாறுகிறது. ஏன்னா சாக்லேட் கேக்குன்னு நீங்க ஆல்ரெடி உறுதிப்படுத்திட்டீங்க. ரைட்? ஐ ஹோப் சோ இட் மேட் சென்ஸ். அதே சமயம் அன்அசர்டைன் குட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா குட்ஸ் தட் ஆர் அக்ரீட் அப்பான் பட் நாட் அட் ஸ்பெசிஃபிக்கலி ஐடென்டிஃபைட். ஒப்புக்கொண்டுட்டீங்க ஆனா இன்னும் அந்த பொருள் தான் சொல்லி குறிப்பாக நீங்க அடையாளம் காணப்படாத பொருட்களாக இருக்கிறது. ரைட்? அதாவது அந்த பொருள் இதுதான் என்று சொல்லி உங்களால அடையாளம் காண முடியாம இருக்கிறது நீங்க கண்ட்ராக்ட் பண்ணும் போது. ஆனா பிறகு நீங்க அதை நீங்க அடையாளம் கண்டு அதனை டெஸ்ட் பண்ணி இதுதான் என்று சொல்லி நீங்க ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக மாறும். எக்ஸாம்பிள் ஒன்று தந்திக்கிறேன் பாருங்க. If Prasad agrees to buy one vehicle out of the 5 Honda Civics owned by Shehan, but no specific vehicle is identified, the goods are unascertained. இப்போ ஷெஹான் கதையை நம்ம எடுத்தோம். போன இதுல அசர்டைன்ல நம்ம பார்த்தோம், நீல நிற கார், இன்ஜின் நம்பர் எல்லாம் சொல்லப்பட்டது, ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டாங்க. ஆனா இப்ப ஷெஹான் சொல்றாரு, எனக்கு 5 ஹோண்டா சிவிக்ஸ் வாகனம் இருக்குது, அதுல ஏதாவது ஒன்றை நான் தாரேன் அப்படின்னு சொன்னால் அவரும் ஏற்றுக்கொண்டால் இதுல எது என்பது இங்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? 5 ஹோண்டா சிவிக் கார்ல இதுதான் இவருக்கு கொடுக்கப்படுவது என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டதா? பொருள் ஷெஹானுட்டு தான் இருக்குது. So that is an existing goods, but it is coming under the category of unascertained goods. இப்போது அது ஒரு குறிப்பிடப்படாத, அடையாளம் காணப்படாத, உறுதி செய்யப்படாத ஒரு பொருளுக்குள்ளதா இருக்குது. I hope so it makes sense. Right? For example, இப்போ நான் உங்களுக்கு அந்த கேக் கதையை நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க பேக்கரி கிட்ட போயிட்டு இப்ப சொல்றீங்க, எனக்கு ஒரு கேக் வேணும், ஆனா எனக்கு வெனிலா வேணுமா சாக்லேட் வேணுமாங்கிறத நான் பொறவுக்கு டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப நீங்க கேட்டிருக்கிற கேக் என்பது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பொருளா உறுதிப்படுத்தப்படாத பொருளா? ஏன்னா நிறைய கேக் இருக்கு கடையில. எனக்கு ஒரு கேக் வேணும்னு நீங்க சொல்றீங்க, போன் எடுத்து சொல்றீங்க, அவரும் ஒத்துக்கொண்டார், என்ன ஃபிளவர் வேணும்னு கேட்கிறாரு, இல்ல அதை நான் பிறகு சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க கேக் வாங்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. கேக்குங்கிறது ஒரு பொருள் அவங்ககிட்ட இருக்குது, எக்ஸிஸ்டிங் குட்ஸ்.
ஆனால் இப்போ ஃப்ளேவர் தீர்மானிக்கப்படாத ஒரு கேக் என்பது என்னவாக இருக்கும்? ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு அன்அசர்டைன் குட்ஸாக தான் இருக்கும். ரைட்? ஐ ஹோப் சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கிளியரா வழங்கியிருக்கும். ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் தேவை நம்ம கேசஸை டீல் பண்ணும்போது. அப்போ தற்போது உள்ள பொருளாக எக்ஸிஸ்டிங் குட்ஸாக பயர்ட்ட இருந்தாலும் அவை எசர்டைன் குட்ஸாகவும் அல்லது அன்எசர்டைன் குட்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி நம்ம பார்க்கிறது ஃபியூச்சர் குட்ஸ், எதிர்கால பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஒப்பந்தங்களில் ஈடுபடுத்தப்பட முடியும். குட்ஸ் தட் ஆர் எட் டு பி அக்வயர்ட் or produced by the seller after entering into the contract. ஒப்பந்தம் செய்கின்ற நேரத்தில் விற்பனையாளரிடம் அந்த பொருள் இல்லை. ஒன்று அவர் இறக்குமதி செய்யணும் அல்லது வேறவங்கிட்ட இருந்து வாங்கணும், ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லது உற்பத்தி செய்யணும். ஏதோ ஒரு அடிப்படையில் அவரிடம் இப்போது பொருள் இல்லை, அவர் இதுக்கு பிறகுதான் அதனை உற்பத்தி செய்து உங்களுக்கு தரணும் அல்லது இதற்கு பிறகுதான் வெளியாலிருந்து வாங்கி தரணும். அப்படியான விற்பனை பொருளுக்கான ஒப்பந்தங்கள் தான் எதிர்கால பொருட்கள் மீதான விற்பனை ஒப்பந்தங்களாக நம்ம கருதணும். எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன் பாருங்க. மறுபடியும் ஷெஹானுக்கே நம்ம வருவோம். Shehan agrees to sell a Honda Civic vehicle to be imported from Japan to Prashant. This is a future good. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பானில இருந்து பிரசாத்துக்கு இறக்குமதி செய்ய இருக்கும் ஒரு ஹோண்டா சிவிக் வாகனத்தை விற்க ஷெஹான் ஒப்புக்கொள்கிறார் என்றால் இது எதிர்கால பொருள். எதிர்கால பொருள் நாம எசர்டைனா அன்எசர்டைனான்னு சொல்ல முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? எதிர்கால பொருள்னாலே அது அன்எசர்டைன் தான். நாங்கள பக்கம் நம்ம போகவே தேவையில்லை. எக்ஸிஸ்டிங் பொருள் இப்ப இருக்குதுன்னு சொன்னா தான் நம்ம அதனை உறுதிப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியாதுங்கிற கேட்டகரிக்கே போகலாம். பொருளே இல்லைங்கும் போது அங்க உறுதிப்படுத்த முடியாது, உறுதிப்படுத்த நினைச்சாலும் இயலாது. எனவே அவை ஃபியூச்சர் குட்ஸாக கருதப்படும். எஸ், இட் இஸ் லைக் அ ப்ரீ புக்கிங். கரெக்ட். ஸோ இதுல முக்கியமான ஒரு கேஸ்ல ஒன்று இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஹோவல் வர்சஸ் கோப்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் உண்டு. உருளைக்கிழங்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் ஒன்று நினைக்கிறேன். லெட்ஸ் see that. இதை பாருங்க, இந்த கேஸ் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது என்ன மாதிரி பார்ப்போம் நாம. இப்ப the facts of the case என்னன்னு சொன்னா, a contract was made between Howell and Copeland for the sale of 200 tons of potatoes. 200 டன். 200 டன்னுண்டா எத்தனை கிலோகிராம்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கு? லெட்ஸ் செக். ஒரு டன் என்பது எத்தனை கிலோகிராம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு டன் என்பது 1000 கிலோகிராம். அப்ப 200 டன்னுண்டா 2 லட்சம் கிலோகிராம். ரைட்? அப்ப 200 டன் உருளைக்கிழங்கை விற்பனைக்கு ஹோவல் மற்றும் கூப்லாண்ட் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. உருளைக்கிழங்கு விற்பனைக்கு contract was made between Howell and Copeland for the sale of 200 tons of potatoes. இப்ப நான் உங்கள்கிட்ட முதலாவது நம்ம ஏற்கனவே படிச்சதின் அடிப்படையில் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த பொட்டேட்டோஸ் நிலத்திலிருந்து கிழங்குகளாக நிலத்திலிருந்து அகற்றப்பட்டு விற்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்குகள் முதல் பொருளாக கருதப்பட முடியுமா? எஸ், நிலத்திலிருந்து அகற்றப்படுகிறது, டிட்டாச் பண்ணக்கூடியவை பொருளாக கருதப்பட முடியும். நம்ம பார்த்துட்டோம். நோ ப்ராப்ளம். தென் அடுத்து பாருங்க, the potatoes were to be grown on a specific piece of land owned by Copeland. ஸோ இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்க கூப்லாண்டுக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் தான் இந்த உருளைக்கிழங்கு வளர்க்கப்பட இருக்கிறது. அப்போ இன்னமே பொருள் இல்லை. அப்ப இது ஒரு எதிர்கால பொருளா இல்லையா? இப்ப இவங்க ஒப்பந்தம் செய்யப்படும் போது 200 டன் எனக்கு உருளைக்கிழங்கு தேவை என்று சொல்லி ஒப்பந்தம் இடம்பெறுகிறது. ஆனால் இன்னும் பயிரே இடப்படல. அப்ப கூப்லாண்டுங்கிறவருக்கு சொந்தமான நிலத்துல தான் இந்த உருளைக்கிழங்கு வளர்க்கப்பட இருக்குது. அப்ப இது ஒரு எதிர்கால பொருள் நிச்சயமாக. பட் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, due to the unforeseen circumstances crop failure, the full quantity of potatoes could not be delivered. எதிர்பாராத சில சூழ்நிலைகள் காரணமாக பயிர்கள்ல சம்டைம் வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வெதர் கண்டிஷன் மாறி இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக இவங்க சொன்ன மாதிரி 200 டொன்னையும் உற்பத்தி செய்ய முடியாமல், டெலிவரி பண்ண இயலாமல் போகின்றது. இதுதான் சிச்சுவேஷன். இது எங்கேயோ நாம படிச்ச மாதிரி உங்களுக்கு தோணுதா? இந்த சூழ்நிலைக்கு கண்ட்ராக்ட் லோவுல நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த சூழ்நிலைக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பேர் கொடுப்போம். நினைவிருக்குதா? என்னது? எத்தனை பேருக்கு நினைவும்? இங்க இரண்டு கட்சிகளினுடைய கட்டுப்பாட்டுல இல்லாமலுக்கு வானிலை மாற்றம் போன்ற, பிகாஸ் நம்ம சொல்ல முடியாது பயிர்கள் வந்து எப்படி அழிவடையும்,
நீர் கிடைக்குமா இல்லையா, மழை பெய்யுமா இல்லையா, அல்லது வறட்சி இடம்பெறுமா. ஸோ இயற்கையினுடைய விஷயங்களை நம்மளால செய்ய முடியாது. பட் அதுக்கு நாம ஒரு பேரொண்டு கொடுப்போம். என்னது? ஃப்ரஸ்ட்ரேஷன். எஸ், கரெக்ட் மதுஷா. நிலைகுலைவு அல்லது சீர்குலைவு அல்லது விரக்தி அப்படிங்கிற வேர்ட்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு தொண்டு கொடுப்போம். அப்போ இப்ப நான் இந்த கேஸ் லோவை நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டது எதிர்கால பொருட்கள் என்பதனை விளங்கப்படுத்துவதற்காக. பட் இங்க இருக்கக்கூடிய இஷ்யூ என்னண்டா, இது வெளியீடு கிடையாது பிரச்சனை. இஷ்யூ அப்படின்னு சொன்னா, can a seller be excused from fulfilling the contract when the goods to be sold depend on an uncertain event or a condition? நீங்கள் விற்க இருக்கின்ற பொருள் ஒரு நிச்சயமற்ற நிகழ்வு அல்லது ஒரு நிபந்தனையை பொறுத்தது போன்ற சூழ்நிலைகளில், அதாவது 200 டன் விளைவித்தால் தான் என்னால் தர முடியும் என்கின்ற சூழ்நிலைகள்ல விற்பனையாளர் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதிலிருந்து விடுவிக்கப்பட முடியும். ஏன்னா இது அவர தப்பு இல்லை. நாம 200 டொன்னை உற்பத்தி செய்யறது தான் எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க முயற்சி செஞ்சாங்க 100%. ஆனால் எதிர்பாராத சூழ்நிலைகளின் காரணமாக இவங்களால அவங்களினுடைய அந்த கடமையை, ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நடவடிக்கையை செய்ய முடியாமல் போனால் இங்கு அவரினுடைய கடமையிலிருந்து அவருக்கு விடுவிப்பு கொடுக்க முடியுமா, மன்னிப்பு கொடுக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? What do you think? Yes, can, right? என்ன அடிப்படையில்? ஃப்ரஸ்ட்ரேஷன். நிலைகுலைவின் அடிப்படையில் அல்லது சீர்குலைவின் அடிப்படையில், ஃப்ரஸ்ட்ரேஷனின் அடிப்படையில் ஒரு கண்ட்ராக்டை முடிவுக்கு கொண்டு வர முடியும். இரண்டு பேருமே எந்த ஒரு கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் பொறுப்பானவர்கள் அல்ல என்பதை நம்ம கண்ட்ராக்ட் லோவிலேயே படிச்சுக்கிறோம். அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னு சொன்னா, the court held that the contract was frustrated. ஒப்பந்தம் வந்து விரக்தி அடைந்துள்ளதாக நீதிமன்றம் கூறுகிறது. நிலைகுலைந்தடைந்துள்ளது, சீர்குலைவடைந்துள்ளது. As the potatoes could not be delivered due to the circumstances beyond the seller's control, the seller was discharged from the liability. விற்பனையாளனுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளின் காரணமாக உருளைக்கிழங்கை வழங்க முடியாதால் விற்பனையாளர் வந்து 200 டன் தான் கொடுக்கணுங்கிற பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார். எனவே the specific crop was fundamental to the contract and it is failure render the performance impossible. குறிப்பிட்ட பயிர் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. மேலும் அதனுடைய தோல்வி என்பது இதுக்கு பிறகு அந்த செயல்திறனை 200 டன்னுக்கு மேல கொடுக்க முடியாது என்பதனை செயல்திறனை சாத்தியமற்றதாகிறது. அப்ப எனவே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பொருட்கள் விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தமும் விரக்தி நிலைமைக்கு உட்பட்டது. கண்ட்ராக்ட் என்பது எதுக்கு வேணா நம்ம பார்க்கலாம், நம்ம கண்ட்ராக்ட் லோ படிச்சுக்கணும். அது பொருட்களினுடைய விற்பனை கட்டளை சட்டத்துக்கும் பொருந்தக்கூடியதான கொள்கையாகத்தான் இருக்கிறது. ஸோ தி சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் ஸ்பெசிஃபிக் or tied to a particular source. ஒரு பொருள் விடயம் ஒரு குறிப்பிட்ட அல்லது குறிப்பிட்ட மூலத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. and the performance becomes impossible due to events beyond the control of either party. எந்த ஒரு தரப்பினருடைய கட்டுப்பாட்டுக்குள் அப்பாற்பட்டதாக இந்த நிகழ்வுகள் சாத்தியமற்றதாக இருந்தால் அவை ஃப்ரஸ்ட்ரேஷன்ங்கிற அடிப்படையில் கருதப்படும். ரைட்? So the importance of the case is, guys, it established that frustration also can apply in contract for the sale of future goods. எதிர்கால பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தங்களிலும் இந்த சீர்குலைவு அல்லது விரக்தி அல்லது நிலைகுலைவு என்கின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் அடிப்படை பொருந்தும். And it reinforced the principles that the impossibility of performance can excuse parties from fulfilling their obligation. So செயல்திறனின் சாத்தியமற்றது கட்சிகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து விடுவிக்கப்பட முடியும் என்ற கொள்கையை வெளிப்படுத்துகிறது. ரைட்? So related example ஒன்று தாரம் பாருங்க. If a farmer agrees to sell a specific harvest from their field but a natural disaster destroys the crops, the contract may be frustrated. ஒரு விவசாயி தங்கள் வயலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அறுவடையை விற்க ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு இயற்கை பேரழிவு பயிரை அளிக்கிறது என்றால் ஒப்பந்தம் அங்கு விரக்தி அடைந்துள்ளது. ஸோ ரெண்டு பேருமே எதையும் செய்ய தேவையில்லைன்னு அர்த்தம். அதாவது அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி எடுக்கவும் முடியாது. இவங்க 200 டன்னுண்டா மிச்சம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. அதான் என்னுடைய அர்த்தம். So contracts tied to specific goods or sources can be frustrated if unforeseen events make performance impossible. எதிர்பாராத நிகழ்வுகள் அந்த கண்ட்ராக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செயல்திறனை சாத்தியமற்றதாக மாற்றினால் அது ஒரு குறிப்பிட்ட பொருளாகவும் இருக்க முடியும், ஸ்பெசிபிக் குட்ஸாகவும் இருக்க முடியும், அல்லது அன்அசர்டைன் குட்ஸாகவும் இருக்க முடியும், அல்லது அது ஒரு ஃபியூச்சர் குட்ஸாகவும் இருக்க முடியும். எது எவ்வாறானாலும் நிலைகுலைந்துள்ளதென்றால் அது கண்ட்ராக்ட்ல இருந்து ரெண்டு பேருமே விடுவிக்கப்படக்கூடியதாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், பொருட்களினுடைய வகைப்படுத்தல இந்த கண்ட்ராக்ட் லோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கின்ற கேஸ் லோஸ்ல இப்போது இருக்கக்கூடிய பொருட்கள் அவை உறுதிப்படுத்தப்பட்ட பொருட்களாகவும் இருக்கலாம், உறுதிப்படுத்த முடியாத பொருட்களாகவும் இருக்கலாம்.
அதே சமயம் எதிர்கால பொருட்களாகவும் இருக்க முடியும். ஸோ இந்த இரண்டு விடயங்களும் நம்ம பார்க்க போகின்ற கேஸ் லோஸ்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நமக்கு இங்க இதனுடைய புரிதல் ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் இஸ் டன், ரைட்? ஸோ லெட்ஸ் மூவ் டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ். பொருட்களினுடைய விற்பனையிலுடைய உரிமை மாற்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு கூறே உரிமை மாற்றம் என்பது இடம்பெற வேண்டும் என்பதுதான். இதை கொஞ்சம் டீப்பா நம்ம இப்போ போய் பார்க்க போறோம். இதுல சில முக்கியமான கன்செப்ட்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அல்லது டைட்டில்னு சொல்லுவோம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் இஸ் அ கார்டினல் எலிமெண்ட் ஆஃப் அ கண்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் குட்ஸ். உரிமையினுடைய பரிமாற்றம் என்பது பொருட்களினுடைய விற்பனைக்கான ஒப்பந்தத்தில் ஒரு அளத்தகு உறுப்பு, அதாவது கட்டாயமாக இது மெஷர் பண்ணி இருக்கணும் என்கிற ஒரு விஷயமாக பார்க்கிறோம், ரைட்? ஸோ ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் கேன் ஒக்கர் இன் டூ ஃபார்ம்ஸ். உரிமை பரிமாற்றம் என்பது இரண்டு வடிவங்களில் ஏற்பட முடியும், ரைட்? எப்படி ஏற்பட முடியும்னா, ஒன்று கண்ட்ராக்ட் ஆஃப் சேல், அடுத்தது எக்ரிமெண்ட் டு செல். இது ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ். பட் தமிழ்ல பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று மாதிரி இருக்கும், பட் ரெண்டுமே வித்தியாசம். கண்ட்ராக்ட் ஆஃப் சேல் என்பது விற்பனை ஒப்பந்தங்கள், எக்ரிமெண்ட் டு செல் என்பது விற்பதற்கான உடன்படிக்கை அல்லது விற்பதற்கான ஒப்பந்தம். அப்படின்னா ஃபியூச்சர், விற்பதற்கான ஃபியூச்சர்ல. அப்ப உரிமை மாற்றம் என்பது எக்ரிமெண்ட் டு செல்ல உடன்படுகின்றேன் விற்பனை செய்வதற்கு, அப்படின்னா ஃபியூச்சர்ல தான் நான் உரிமையை மாற்றம் செய்ய போறேன்னு அர்த்தம். கண்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொன்னா விற்பனை இடம்பெறும் போதே, கண்ட்ராக்ட் இடம்பெறும் போதே உங்களுக்கு வந்து நாங்க உரிமையை மாற்றம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த ஷெஹாண்ட கார் இதை பார்க்குறோம். நீங்க இப்ப ஷெஹான் அவர்கிட்ட இருந்து ஒரு கார் ஒன்று வாங்க போறீங்கன்னு வைங்களேன், ரைட்? ஆட்டோமொபைல் செல்லர், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவரை பத்தி. நீங்க அவருக்கு ஃபுல் பிரைஸை கொடுத்துட்டீங்க. ஷெஹான் வந்து கீயை தந்துட்டார் உங்கள்கிட்ட. ரெஜிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்ஃபருக்கான எம்டி ஃபார்ம், மோட்டர் டிராஃபிக் ஃபார்ம், பேப்பர் எல்லாத்துலயும் சைன் அப் பண்ணிட்டாரு. ஓனர்ஷிப் உங்களுக்கு தந்துட்டு. இது கண்ட்ராக்ட் ஆஃப் சேலா இல்ல எக்ரிமெண்ட் டு செல்லா? கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஓ செகண்ட்? கேன் யூ டைப் 1 or 2? 1 கண்ட்ராக்ட் ஆஃப் சேல், 2 எக்ரிமெண்ட் டு செல். இது என்னவா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? இட் இஸ் அ கண்ட்ராக்ட் ஆஃப் சேல். பிகாஸ் நீங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்தீங்க, அவர் கீ தந்தாரு, பேப்பர் தந்தாரு, சைன் பண்ணாரு, எல்லாமே மாறிடுச்சு. பட் இதுவே ரைட், அவர் சொல்றாரு, ஓகே நான் உங்களுக்கு ஒப்புக்கொள்றேன், நான் காரை விற்கிறேன், ஆனா ஓனர்ஷிப்பை நான் வந்துட்டு நீங்க ஒரு அமௌண்ட், ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் ஒன்று கொடுத்துக்கிறீங்க, நீங்க ஃபைனல் அமௌண்ட்டை தந்தது போறவுக்கு நான் ஓனர்ஷிப்ல ஃபார்ம்ல சைன் பண்ணி தருவேன். அப்ப இது என்னவாக மாறுகிறது? இது கண்ட்ராக்ட் ஆஃப் சேலா இல்ல எக்ரிமெண்ட் டு செல்லா? இது எதுவாக இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் பண்ண செகண்ட் பண்ணா? இந்த சந்தர்ப்பத்தில் இது செகண்ட் ஆப்ஷனுக்குள்ள போகும். எக்ரிமெண்ட் டு செல், ஃபியூச்சர்ல தான் ஓனர்ஷிப் மாறுறது. அப்ப எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இங்க கண்ட்ராக்ட் ஆஃப் சேல் என்பது ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர் த கண்ட்ராக்ட் இஸ் மேட். ஒப்பந்தம் செய்யப்பட்ட உடனே அதனுடைய உரிமை உங்களுக்கு மாற்றப்படுகிறது என்றால் அது கண்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆக கருதப்படும். அதுவே ஓனர்ஷிப் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் அட் a future date or upon fulfilling certain conditions, சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும் அல்லது எதிர்காலத்தில் ஒரு திகதியில தான் நாங்கள் உங்களுக்கு உரிமை தருவோம்னு சொன்னால் that is something called agreement to sell. விற்பனைக்கான உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தமாகத்தான் நம்ம கருத முடியும். எனவே நமக்கு டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சேல் அண்ட் எக்ரிமெண்ட் டு செல் என்பது வித்தியாசமா இருக்கணும். விற்பனை என்பது என்ன, விற்பனைக்கான, அதாவது விற்பனை செய்வதற்கான உடன்படிக்கை, எதிர்காலத்துல ஓனர்ஷிப் மாத்துறதுக்கான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். எனவே கண்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்ஸ் இம்மீடியட்லி, உரிமையாளர் உடனடியாக, உரிமையாளர் கிடையாது, இது உரிமை, ரைட்? உரிமை உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுகிறது. And buyer has remedies against both the seller and the goods in case of breach. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது ஒப்பந்த மீறல் ஏற்பட்டால் விற்பனையாளருக்கு, விற்கிறவருக்கு, அந்த மீறலுக்கும் சரி, அவர் விற்ற பொருளுக்கும் சரி, அவருக்கு சட்ட ரீதியான ரெமெடிஸ், தீர்வுகள் இருக்கிறது. ஏதாவது பாதிக்கப்பட்டால் அவர் எப்போது ஃபுல் பேமெண்ட் பண்ணப்படுது, உரிமையை நீங்க அப்பயே மாத்தி கொடுத்துட்டீங்க, ஃபுல் உரிமையும் ஒரு விற்பனையாளர் மாத்தி கொடுத்தால், பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த விற்பனையாளருக்கு அவர் விற்ற பொருள், அதே சமயம் அந்த அவர் அதன் மூலமாக, அந்த மீறல் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட இழப்பீடுகள் இரண்டுக்குமே அவருக்கு சட்ட ரீதியான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? கண்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஆனா அதுவே எக்ரிமெண்ட் டு செல்லாக இருந்தால், ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு ஓனர்ஷிப்பை மாத்தி தாரேன் அப்படின்னு சொல்லி நடந்தால், ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் இஸ் கண்டிஷனல் ஆஃப் ஃபியூச்சர் டேட்டட். உரிமை பரிமாற்றம்
உரிமை பரிமாற்றம் நிபந்தனையுடன் அல்லது எதிர்கால திகதியில் உள்ளதாக இருந்தால் remedies are confined to actions against the seller for non-performance. ரைட்? ஏதாவது ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டவாறு செய்யாமலுக்கு பிரீச் பண்ணப்பட்டால் விற்பனையாளருக்கு சட்ட ரீதியான தீர்வுகள் மட்டுப்படுத்தப்பட்டு தான் காணப்படும். மட்டுப்படுத்தப்பட்டிருந்தா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் மாதிரி இருக்காது. பிகாஸ் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு சம்டைம் தரப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் உரிமையை மாற்றி கொடுக்காம இருக்கிறீங்க. அல்லது ஹாஃப் அமௌண்ட் தரப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் உரிமையை மாற்றி கொடுக்காத போது அவங்களுக்கான தீர்வுகள் குறைந்தபட்சமாகத்தான் காணப்படக்கூடியதாக இருக்கு. ரைட்? ஸோ உங்களுக்கு இதுல விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூச்சர் டேட்ல மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாம கண்ட்ராக்ட் போட்டோம்னா அது எக்ரிமெண்ட் டு செல் கண்ட்ராக்டாக இருக்கும். ஒப்பந்தம் செய்ய போதே உரிமை மாற்றப்படுகிறது என்றால் அது கண்ட்ராக்ட் ஆஃப் சேல், அது ஒரு விற்பனையாக இருக்க முடியுமா இருக்கு. ஸோ இந்த கன்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஐ ஹோப் ஸோ இட் மேட் சென்ஸ். ரைட்? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த இம்பார்ட்டன்ட் நோட். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட் கொடுத்துக்கிறேன் பாருங்க. சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் டிஃபர்ஸ் ஃப்ரம் சேஞ்ச் ஆஃப் பொசஷன். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். உதாரணத்துக்கு எல்லாருக்குமே லீஸை பத்தி தெரியும். ஓகே, லீஸுக்கு எடுக்கக்கூடிய வாகனத்தினுடைய உரிமையாளர் லீஸுக்கு எடுத்த நபரா அல்லது இவங்களுக்கு லீஸுக்கு கொடுத்த லீசிங் கம்பெனியா? யார் ஸ்டூடெண்ட் உரிமையாளர்? ஃபைனான்ஸ் லீஸை பொறுத்த வரைக்கும், நிதி குத்தகையை பொறுத்த வரைக்கும் who is the actual legal owner, சட்ட ரீதியான உரிமையாளர் யாரு? லீசிங் கம்பெனி. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, லீசிங் கம்பெனி. ஆனால் சொத்தினுடைய உடைமை யார்கிட்ட இருக்கும்? பொசஷன். நான் கேட்கறது, வாகனம் ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த வாகனம் யாரினுடைய உடைமையில் இருக்கும்? அதாவது யாரிடம் அந்த வாகனம் காணப்படும்? பொசஷன் யார்கிட்ட இருக்கும்? கம்பெனியா அல்லது லீஸுக்கு எடுத்த நபரா? எஸ், அந்த இண்டிவிஜுவல் பர்சன். அப்போ அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால அவர் ஓனராக முடியுமா? அப்போ ஓனர்ஷிப் என்பதும் பொசஷன் அப்படி என்பதும், உரிமையும் உடைமையும் இங்க இரண்டு வேறுபட்ட விடயங்கள். நாம இங்க லீகலா நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் அந்த பொருளை பாவிக்கிறார் என்பதற்காக அவர் சட்ட ரீதியான ஓனராக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஃபியூச்சர் குட்ஸ், அதாவது கார்ல பாத்தீங்கன்னா கார்ல இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பேமெண்ட் பண்றீங்க, ஃபைனல் அமௌண்ட்டை பண்ணது பொறுத்து தான் உங்களுக்கு நான் ஓனர்ஷிப் மாத்தி தருவேன்னு சொல்லி உங்களுக்கு காரை அவங்ககிட்ட தந்துடலாம். அப்போ நீங்க அந்த காரை உடைமையாக கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் ஃபைனல் அமௌண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணி அவர் லீகலாக எல்லா கண்டிஷன்ஸும் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் சைன் அப் பண்ணி உங்களுக்கு தராத வரைக்கும் நீங்க ஓனரா? இல்லை, உங்களினுடைய உடைமையில் இருக்கிறதே தவிர நீங்கள் உரிமையாளர் கிடையாது. அப்ப சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் டிஃபர்ஸ் ஃப்ரம் சேஞ்ச் ஆஃப் பொசஷன். உரிமை மாற்றப்படுகிறது என்பதும் உடைமை மாற்றப்படுகிறது என்பதும் வித்தியாசமான ஒரு விஷயம். வெறும் உடைமையை மற்றும் மாற்றுவது விற்பனையாக கருதப்படாது. ஏண்டா விற்பனை, கண்ட்ராக்ட் ஆஃப் சேல்ல பொருளினுடைய விற்பனை என்பது உரிமையை மாற்றம் இடம்பெற்றிருக்கும், அது விற்பனையாக கருதப்படாது. ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்ஸ் ரிக்வயர்ஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த அக்ரீட் டர்ம்ஸ். உரிமையாளர் தன்னுடைய பரிமாற்றத்திற்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதாவது உரிமை என்பது மாற்றப்பட்டால் தான் அது பொருளுக்கான விற்பனையாக்கான ஒப்பந்தமாக கருதப்படுமே தவிர வெறும் உடைமையை மாற்றுவது கிடையாது. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? காட் த பாயிண்ட்? எக்ஸாம்பிள் நான் தந்து தான், உரிமை மாற்றப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு காரை வாகனத்தை வாடகைக்கு எடுக்கிறீங்க. வாடகைக்கு எடுத்திருந்தால் உங்களினுடைய உடைமையில் இருக்குது. உடைமைன்னா யாரு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் அதுக்காக நீங்க கார் ஓனர் ஆகிட முடியுமா? என்கிட்ட தான் கார் இருக்குதுன்னு சொல்லி இல்லை. அதுதான் விஷயம். ஸோ நம்ம கேஸ்ல ஒன்று பார்ப்போம், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜெயசேனா பெரேரா வர்சஸ் ரத்னதாஸ் 1981 இடம்பெற்ற ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். லெட்ஸ் see that. ஸோ இந்த கேஸ் லோ பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஃபெக்ட்ஸை நம்ம ஆராய்ஞ்சோம்னு சொன்னா, the facts are the plaintiff and the defendant entered into a contract for the sale of a lorry. ரைட்? ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும்னு நான் மிச்ச நாளா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க இப்பதான் நினைவு வருது. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கண்ட்ராக்ட் லோ படிச்ச டைமும் சரி, இப்ப சேல் ஆஃப் குட்ஸினுடைய லோ படிக்கிற டைமும் சரி, வாதி பிரதிவாதிங்கிற வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அதாவது பிளென்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். அழகு ஒன்று நான் படிச்சு தந்திருக்கும் போது கிரிமினல் லோ வர்சஸ் சிவில் லோ என்று சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் நம்ம படிச்சு தந்திக்கிறோம். ரைட்? இதன் அடிப்படையில் பிளென்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட்ங்கிற வேர்ட் சிவில் லோல வழக்கு செய்யப்படுகிறது. அதாவது நிவாரணங்கள், இழப்பீடுகள் கேட்டு வழக்கு தொடரப்படுவது சிவில் லோவா, சிவில் கேசஸ்கா,
அல்லது கிரிமினல் கேசஸ்க்கு. அதாவது கண்ட்ராக்ட் லோ அதே சமயம் நம்ம இந்த விற்பனை கட்டளை சட்டத்துக்குள்ள பார்க்குற கேசஸ் எல்லாம் கிரிமினல் கேசஸா சிவில் கேசஸா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். எல்லாரும் யாரெல்லாம் கிரிமினல் கேசஸ் சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் முதலாவது யூனிட்டை மறுபடியும் படிக்கணும்னு அவசியம். இது எல்லாமே சிவில் கேசஸ் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோஸை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அழகு ஒன்றில் நான் படிச்சு தந்திக்கிறேன். பிளென்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட், வாதி பிரதிவாதிங்கிற வேர்ட் கொடுக்கறதே எந்த கேஸுக்கு? சிவில் வழக்குகளுக்கு. இப்ப நீங்க கண்ட்ராக்ட் லோவில் வந்துட்டு அவரை பிடிச்சி ஜெயில போடுங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அவரை தண்டனை செய்வதன் மூலமா உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? நீங்க பொருளை விற்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்றீங்க அல்லது வேற வேற தேவைகளுக்காக வாக்குறுதிகள் கொடுத்து ஒப்பந்தம் செய்றீங்க கண்ட்ராக்ட் லோ அல்லது சேல் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ் சொன்னா, நீங்க பாதிக்கப்பட்ட நீங்க ஒரு நிவாரணத்தை தான் பெற்றுக்கொள்ள விரும்புவீங்க. ஒன்று அவர்கிட்ட இருந்து டேமேஜஸ் கிளைம் பண்றது, நம்ம படிச்சுக்கிறோம் நிவாரணங்கள் என்னன்னு சொல்லி இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வோம், அல்லது ஒரு குறித்த செயலை செய்யுங்கன்னு சொல்லி கோர்ட்ல உத்தரவிடுங்கன்னு சொல்லி நம்ம வழக்கு தொடருவோம், அல்லது இதை செய்யாதீங்கன்னு சொல்லி தடை உத்தரவு வாங்குவோம். நினைவிருக்குதா? அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட். இதுக்கு கீழே நம்ம நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம பார்ப்போமே தவிர அவரை தண்டிப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சிட போகுது? அப்ப கண்ட்ராக்ட் லோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸுக்குள்ள பதியப்படுற வழக்குகள் எல்லாமே சிவில் கேசஸ். அது உங்கள் ரெண்டு தனிநபர்களுக்கு இடையிலான ரெண்டு விஷயம். அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிராக கொலை குற்றத்தையோ கற்பழிப்பையோ போதைப் பொருளை கடத்துறதோ அவர் செய்யல. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அதாவது பொது சட்டத்துக்கு முரணாக அவங்க செயற்பட்டாதான் அது கிரிமினல் கேஸ். எப்போ பிளென்டிஃப் டிஃபெண்டன்ட் என்று சொல்லப்படுதோ அது எல்லாமே நாம சிவில் கேசஸ் தான். ஸோ நினைவுபடுத்திக் கொள்றேன். ஸோ பாருங்க, the plaintiff paid rupees 16,000 as a down payment with a remaining rupees 20,000 to be settled via leasing facility by 24th April. சிம்பிளா என்ன நடந்தீங்கன்னு சொன்னா, மொத்தம் அமௌண்ட்ல 16,000 இந்த லொரிக்காக டவுன் பேமெண்ட் பண்ணிக்கிறார். உங்களுக்கு தெரியும் டவுன் பேமெண்ட்ங்கிறது என்னன்னு சொல்லி அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். லீசிங்ஸ் படிச்சவங்களுக்கு நம்ம ஒரு லீஸுக்கு ஒரு சொத்தை ஒரு வாகனத்தை எடுக்க போனோம்னா ஆரம்பத்தில் ஒரு தொகையை கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனம்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 2 லட்சம் கட்டுறீங்கன்னா அந்த 2 லட்சம் என்பது டவுன் பேமெண்ட் சொல்லுவோம். அது மாதிரி இந்த லொரிக்காக $16,000 வந்துட்டு ஆரம்ப கட்டணமாக அதாவது டவுன் பேமெண்டாக பேமெண்ட் பண்ணப்படுது. மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து $20,000 இருக்குது. அதனை எதிர்வருகின்ற 24ஆம் தேதிக்கு குத்தகை வசதி வழியாக தீர்க்கப்பட வேண்டும் என ஒப்புக்கொண்டார். ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்றாங்க. The plaintiff paid rupees $16,000 or rupees இது வேணா எடுத்துக்கோங்க as a down payment with the remaining rupees 20,000 to be settled via leasing facility by 24th April. இப்போ the lorry was delivered to the plaintiff. Right? $16,000 ஆரம்ப கட்டணம் தந்தவருக்கே லொரி வந்துட்டு அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது. இப்போ நான் மறுபடியும் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். லொரியினுடைய உடைமை மாற்றப்பட்டதா, உரிமை மாற்றப்பட்டதா? உங்களோட புரிதல் எவ்வளவு பார்ப்போம். உடைமைன்னு டைப் பண்ணுங்க, உரிமைன்னு டைப் பண்ணுங்க. இங்கு உடைமை மாற்றப்பட்டதா, உரிமை மாற்றப்பட்டதா? அதாவது பொசஷனா, ஓனர்ஷிப்பா? வாட் இஸ் தட்? ரைட். உரிமை சொன்னவங்க எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. முதல்ல லீஸை பத்தி நான் பேசியிருந்தேன். லீஸுங்கிற ஒரு ஃபெசிலிட்டியினுடைய அர்த்தம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க ஒரு ஃபைனான்ஸ் லீஸ்ல நீங்க ஒரு ஆட்டோ, ஒரு 3 வீலோ அல்லது ஒரு காரோ ஏதாவது எடுத்தீங்கன்னா கடைசி அமௌண்ட் நீங்க வட்டியோட சேர்த்து கொடுக்குற வரைக்கும் அதனுடைய உரிமை யார பேர்ல அந்த மோட்டார் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டீங்கன்னா அந்த லீசிங் கம்பெனியுடைய பேர்ல தான் இருக்கும். நீங்க மொத்த அமௌண்ட்டையும் கட்டினதுக்கு போறதுதான் லீசிங் கம்பெனில இருந்து நீங்க அடுத்த ஓனராக உங்களுக்கு மாத்தி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டாக்குமெண்டே உங்களோட கையில தருவாங்க. அப்ப லீசிங் ஃபெசிலிட்டிஸுக்குள்ள இதுக்கு வருதுன்னு சொன்னா உங்களுக்கு லொரி தந்திருக்குது, நீங்க அதை வச்சு சம்பாதிப்பீங்க. நீங்க லீஸ் பேமெண்ட்டை கட்டுங்க, அவங்களுக்கு வட்டியும் கட்டி கடைசா எல்லாம் கட்டினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு உரிமை, உங்களுக்கான லீகலான ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கையில டீட் வரும், ரைட், ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வரும். அப்ப இங்க உடைமை தான் மாற்றப்பட்டுள்ளது, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சோ த பேலன்ஸ் பேமெண்ட் வாஸ் நாட் மேட். இங்க மீதி தொகை வந்தும் செலுத்தப்படவில்லை. அதே சமயம் the certificate of registration and motor traffic forms were not signed or delivered as required. Right?
அப்போ எம்டி ஃபார்ம்ன்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. உங்களுக்கு பெரும்பாலும் வாகனங்களை விற்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த எம்டி ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுக்கவும் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷனை மாத்துறதுக்கு வேற எந்த ஒரு விஷயமும் கொடுக்கப்படவில்லை. இதான் நடந்திருக்கிற விஷயம். ஏன்னா லீசிங் கட்டாமலும் கொடுக்க மாட்டாங்க எப்படிக்குமே. ஸோ இங்க இருக்கக்கூடிய இஷ்யூ, அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன லீகல் கொஸ்டின் நம்ம என்னன்னு பாக்குறோம்னு சொன்னா, was the contract valid sale or was it merely an agreement to sell? நமக்கு தெரியும், நம்ம கண்ட்ராக்ட் லோ படிச்ச டைம்ல இன்விடேஷன் டு ஆஃபரையும் படிச்சிருப்போம், எக்சுவல் ஆஃபரையும் படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்க சேல் ஆஃப் குட்ஸ் கண்ட்ராக்ட்ல இங்க நடந்திருக்கக்கூடியது ஒரு செல்லுபடியாக கூடிய விற்பனையா, ஒரு விற்பனைக்கான ஒப்பந்தமா, அல்லது an agreement to sell, விற்பதற்கான அல்லது ஃபியூச்சர்ல விற்பதற்கான ஒரு உடன்படிக்கையா? இங்க என்ன இடம் பெற்றிருக்கிறது? நாம படிச்சிருக்கிறோம், ஒரு கண்ட்ராக்ட் ஆஃப் சேல், இது ஒரு விற்பனைக்கான ஒப்பந்தம். எக்சுவலான விற்பனை என்றால் 3 விடயம் இருக்கணும் படிச்சுக்கணும். ஒரு பொருள் இருக்கணும், விடயம் ஒரு பொருளாக இருக்கணும். அதே சமயம் என்ன படிச்சுக்கிறோம், பணப்பெறுமதியிலான பரிசீலனை இருக்கணும். 3வது விஷயம் என்ன படிச்சுக்கிறோம், உரிமை என்பது மாற்றப்பட்டால் தான் அது கண்ட்ராக்ட் ஆஃப் சேல். உரிமை மாற்றப்படாமல் ஃபியூச்சர்ல நான் மாற்றி தருவேன், அது எக்ரிமெண்ட் டு செல்லாகத்தான் இருக்கும், விற்பதற்கான உடன்படிக்கையாகத்தான் இருக்கும். அப்போ கோர்ட்ல டிசிஷன் என்ன வந்துச்சுன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் கூறியது, இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது போயிருக்குது, the contract was an agreement to sell. இங்க இருக்கக்கூடியது நான் விற்பனை செய்வேன் என்பதற்கான உடன்படிக்கையை தவிர எக்சுவலான விற்பனை கிடையாது. பிகாஸ் ஓனர்ஷிப் ஆஃப் த lorry remained with the defendant. யார் மீது வழக்கு தொடரப்பட்டதோ, அதாவது லீசிங் கம்பெனியா இருக்கலாம் அல்லது லீசிங் கொடுத்து தனி நபராக இருக்கலாம், அவர்கிட்ட தான் இந்த உரிமை இருக்கிறது. எனவே the plaintiff was not entitled to claim the ownership or redelivery of the lorry. இப்போ இவங்க என்ன நடந்தீங்கன்னா, லொரியை வந்து திரும்ப எடுத்துட்டு போயிருப்பாங்க, இவர் காசு கட்டாதால, அதுக்கு பிறகு இவர் வழக்கு தொடர்றாரு. ஆனால் என்ன சொல்லுது, உரிமை உங்கள்கிட்ட இல்லை, பிகாஸ் இது உங்களோட கிடையாது. அதே சமயம் நீங்க திருப்ப தரணும் கட்டாயம்னு சொல்லவும் முடியாது, பிகாஸ் இங்க உரிமை உங்களுக்கு மாற்றப்படவில்லை. நீங்க அந்த ஒப்பந்தத்தின்படி லீசிங் டேர்ம்ஸ் நீங்க சொல்லல, நீங்க பிரீச் பண்ணிக்கிறீங்க. அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய லீகல் பிரின்சிபல் இங்க என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் எக்ரிமெண்ட் டு செல் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எக்ரிமெண்ட் டு செல், விற்பனை செய்வேன், உரிமையை ஃபியூச்சர்ல மாத்தி தருவேன் என்பதற்கான விற்பதற்கான உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட உரிமை மாற்றப்படாது. சோ பொசஷன் alone doesn't equal to ownership. நீங்க 20 வருஷம் 30 வருஷம் வேணா நீங்க வச்சிட்டு இருக்கலாம், நீங்கள் உரிமையாளர்கள் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் நம்மளோட ஸ்ரீலங்கன் லோல சைனாக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்தமான ஃபோர்ட் சிட்டி ப்ராஜெக்ட், அதாவது ஃபோர்ட் சிட்டியும் 100 வருஷம் 99 வருஷங்களுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுச்சு, நினைவு இருக்குதா? அதே மாதிரிக்கு பெரும்பாலான இந்த தோட்டங்களில், அதாவது தேயிலை தோட்டங்களில் இருக்கக்கூடிய நிலங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஆனால் அந்த நிலங்கள் 99 வருடங்கள் 88 வருடங்களுக்கு வேற கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்படும். அப்ப 99 வருஷம் நான் வச்சிட்டு இருந்தேன், 88 வருஷம் நான் வச்சிட்டு இருந்தேங்கிறதுக்காக அவங்க ஓனர் ஆகிட முடியுமா? உரிமையாளர் ஆகிட முடியுமா? உரிமையாளர் ஆக முடியாது. காலம் முடிந்தவுடன் அவங்க அதனை பயன்படுத்த முடியாது. எனவே உடைமை என்பது வேறு, உரிமை என்பது வேறு என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. உடைமையை மாத்துவது என்பது அங்க ஒப்பந்தம் கிடையாது. ரைட்? சோ இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கீ டேக்அவேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் வர்சஸ் எக்ரிமெண்ட் டு செல். விற்பனை என்பதும் விற்பதற்கான ஒப்பந்தம், அதாவது விற்பதற்கான உடன்படிக்கை என்கக்கூடிய எக்ரிமெண்ட் டு செல்லும் வித்தியாசம். A valid sale transfer ownership immediately. செல்லுபடியாக கூடிய விற்பனை என்பது உடனடியாக உரிமையை மாற்றுகிறது. An agreement to sell differs ownership transfers until specific conditions are met. குறிப்பிட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் வரை, உதாரணத்துக்கு லீசிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சல்லியை நம்ம கற்ற வரைக்கும் உரிமையாண்மை என்பது பரிமாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பது விற்பதற்கான ஒரு ஒப்பந்தமாகத்தான் அது கருதப்படுகிறது. ஃபியூச்சர்ல தான் நாங்க விற்போம். எனவே கண்டிஷன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணப்படணும் என்பது ஒரு கண்டிஷன். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கான சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு சான்றிதழ் வழங்கப்படும். அதுக்கு பிறகு தான் நாங்க எம்டி ஃபார்ம்ல, மோட்டார் டிராஃபிக் ஃபார்ம்ல சைன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே அங்க பூர்த்தி செய்யப்படவில்லை. பூர்த்தி செய்யப்படும் வரைக்கும் அது கண்ட்ராக்ட் ஆஃப் சேல் கிடையாது, வெறும் எக்ரிமெண்ட் டு செல்லாகத்தான் இருக்கப்படும். ஸோ இந்த கேஸினுடைய முக்கியத்துவம் நமக்கு என்னன்னு சொன்னா, இட் ஹைலைட்ஸ் தட் த சேஞ்ச் இன் த பொசஷன் வித்வுட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எக்ரீட் கண்டிஷன் டஸ் நாட் கன்ஸ்டிடியூட் a valid transfer of ownership.
ஒப்புக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் வைத்திருக்கும் மாற்றம், வெறும் உடைமை மாற்றம் உரிமையினுடைய சரியான பரிமாற்றத்தை ஏற்படுத்தாது என்பதை இந்த வழக்கு எடுத்து காட்டுகிறது. அதே சமயம் the courts evaluates the intent and contact of the parties to determine the nature of the contract. ஒப்பந்தத்தினுடைய தன்மையை தீர்மானிக்க நீதிமன்றங்கள் கட்சிகளினுடைய நோக்கத்தையும் நடத்தையும் மதிப்பீடு செய்கின்றன. அதாவது நீங்க என்ன நோக்கத்துக்காக இதனை பெற்றுக்கொண்டீங்க, அப்ப நீங்க மிச்ச காலம் வச்சிட்டு இருக்கீங்கிறதுக்காக நான் தான் உரிமையாளர் இன்னைக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி நீங்க கோர்ட்ல கேஸ் போட முடியாது. ரைட்? ஐ ஹோப் சோ திஸ் கேஸ் மேட் சென்ஸ் ஃபார் யூ. அப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் சேல் ஆஃப் குட்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது வெறுமனே விற்கப்படுகின்ற பொருள் உங்கள்கிட்ட வருகுது என்பதற்காக நீங்கள் உரிமையாளர் கிடையாது, அங்க விற்பனை என்பது இடம்பெற்று விட்டது கிடையாது. ஸோ எக்ரிமெண்ட் டு செல்லுக்கும் சேலுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், as I told you earlier, monetary consideration in a contract of sale goods. நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், பண ரீதியான ஒரு பரிசீலிப்பு அல்லது கன்சிடரேஷன் அல்லது கருத்தில் கொள்றது அல்லது பயனுறுதி, என்ன வேர்ட் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, கட்டாயமாக இது இருக்கும்னு படிச்சுக்கிறோம். ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் கன்சிடரேஷன், இதை கொஞ்சம் டீப்பாக நம்ம போனோம்னு சொன்னா, கன்சிடரேஷன் இன் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் மஸ்ட் நெசசரிலி இன்வால்வ் மணி ஓ பார்ட் ஆஃப் த பேமெண்ட் பீயிங் மானிட்டர். பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பரிசீலிப்பது அவசியம். அது பணமாக இருக்கணும் அல்லது அந்த கட்டணம் நீங்க கொடுக்க போறதுனுடைய ஒரு பகுதியாவது அமௌண்ட் ஆவது இருக்கும். இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கிறது. அதாவது விதிவிலக்கு கிடையாது, எக்ஸ்க்ளூஷன். நாம எதெல்லாம் விலக்கி வைக்கிறோம்னு சொன்னா, barter or exchange of goods without monetary gain doesn't fall under the sale of goods framework. பண ஆதாயம் இல்லாமல் பண்டமாற்று அல்லது பொருட்களினுடைய பரிமாற்றம் பொருட்கள் கட்டமைப்பின் விற்பனையின் கீழ் வராது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, 1 கிலோ வெங்காயம் எனக்கு நீங்க 1 கிலோ வெண்டிக்காய் தாங்கன்னு சொல்லி நீங்க செய்யறது பண்டமாற்றே தவிர அது அங்க பொருட்களுக்கான விற்பனை கிடையாது. அதெல்லாம் இங்க வரமாட்டுச்சு. அப்ப பணம் என்பது ஒரு பகுதி அளவு, 1 லட்சம் ரூபாய் மொத்தம், அதுல 50,000 தாரன்னு சொல்லி பணம் என்பது அரைவாசி அல்லது முழுமையாக பரிசீலிக்கப்படுவதாக இருந்தால் மாத்திரம்தான் அது பொருட்களுக்கான விற்பனை சட்டத்தின் கீழ் வரக்கூடியதாக இருக்கும். இதுல முக்கியமான ஒரு கேஸ் தான் அல்ட்ரிச் வர்சஸ் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ் இருக்குது. இதை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும் மாடு இங்கே சம்பந்தப்படுது அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கேஸ், ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக பாருங்க. The cows were valued at 192 pounds and the barley was valued at 215 pounds. அதாவது மாடுகள் விற்கிறதுக்கு கான்ட்ராக்ட் பண்றாங்க. மாடுகளினுடைய மதிப்பு வந்து 192 பவுண்ட்ஸ் இருக்குது. அதுல மற்றவங்களை மதிச்சது இன்னொருத்தர் அது வேல்யூ பண்றா $215 சொல்லி. அப்ப $192 கொடுக்கப்படுது. மிச்சம் இருக்கக்கூடிய பணம் வந்து தீர்க்கப்படும், நான் உங்களுக்கு தருவனுங்கிற அடிப்படையில் அங்க ஒப்பந்தம் ஏற்கப்படுகிறது. அதே சமயம் மாடுகளும் அவங்கள்ட்ட கொடுக்கப்படுகிறது. அப்ப இங்க லீகலாக இருக்கக்கூடிய இஷ்யூ என்னடா, கேள்வி என்னடா, does a contract involving the exchange of goods with a partial monetary consideration qualifies as sales of goods under the sales of goods framework? ஒரு பகுதி தான் பண பரிசீலனை கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த அமௌண்ட்ல. இந்த சந்தர்ப்பத்துல இந்த விஷயம் ஒரு விற்பனையின் கீழ் பொருட்களினுடைய விற்பனையாக தகுதி பெறுகிறதா? என்ன நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க வந்து உரிமை மாற்றப்பட்டு விட்டதா? இங்க வந்து அவங்க எதையும் சைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. நீங்க பிறகு சல்லியை தாங்க, நீங்க தான் உரிமையாளர்னு கொடுத்து விட்டுட்டாங்க. இது பிறகு மாட்டுக்கு என்ன நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு. இந்த சந்தர்ப்பத்துல சல்லி மட்டும்தான் வர வேண்டியதாக இருக்கிறது. அவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உரிமை மாற்றப்பட்டு விட்டது. அப்போ கோர்ட்ல டிசிஷன் என்ன இருக்குது? The court held that since the agreement included a monetary consideration, right? So balance payment money வந்து கொடுக்கணும். It constituted a valid sale of goods contract. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பணக்கருத்தாய்வு என்பது இருக்கிறது, பகுதி அளவு இருக்கிறது. எனவே அது ஒரு செல்லுபடியாக கூடிய பொருட்களினுடைய ஒப்பந்தத்தினுடைய விற்பனையை உருவாக்குகிறது. ஓனர்ஷிப் மாறுபட்டுட்டு, ரைட்? இங்க குத்தகையின் அடிப்படையில் வழங்கப்படுது என்று சொல்லப்படவும் இல்லை. நீங்க ஃபுல்லா அமௌண்ட் ஏதாவது தர வரைக்கும் நான் தான் ஓனர் எந்த ஒரு வாசகமும் இல்லை, ரைட்? காசு மட்டும் தான் தரணும், அவங்க தான் ஓனர். ஏண்டா இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஓனர்ஷிப் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் மாட்டுக்கோ ஆட்டுக்கோ ஏதாவது நடந்துச்சுன்னா நான் தான் ஓனர்னா நீங்க தான் பொறுப்பு, ஓனர் தான் பொறுப்பு, அவங்க பொறுப்பெடுக்க மாட்டாங்க. So the presence of monetary consideration is essential to distinguish the sale of goods from barter or exchange. இதுல நம்ம என்ன பார்க்கறோம்னா, பண்டமாற்று இல்லாமலுக்கு பரிமாற்றத்துல பொருட்களினுடைய விற்பனை நம்ம வேறுபடுத்தணும்னா அங்க பணப்பரிசீலனை என்பது இருக்கணும். அப்பதான் நம்ம அதை விற்பனை கட்டளை சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். ஸோ லீகல் பிரின்சிபல் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, a valid contract for the sale of goods requires that the consideration or part thereof must be monitored.
பொருட்களை விற்பனை செய்வதற்கான சரியான ஒரு வலிதான செல்லுபடியாகக்கூடிய ஒப்பந்தத்துல கன்சிடரேஷன் கருத்துல கொள்ளக்கூடிய பரிசீலனை செய்ய வேண்டிய விஷயம் பணமாக இருக்கும். அது ஃபுல் அமௌண்டா இருக்கலாம், பாதி அமௌண்டா இருக்கலாம், எப்படியோ பணம் என்பது இங்க இருக்கும். அப்ப இம்பார்ட்டன்ஸ் இஸ் இட் ஹைலைட்ஸ் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பார்டர் அண்ட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ். பண்டமாற்று என்பது வேற, பொருட்களினுடைய விற்பனை என்பது வேற. So and also it demonstrates that partial monetary consideration can establish a valid sales of goods contract. ஒரு பகுதி அளவுல நாணய பரிசீலனை பொருட்கள் ஒப்பந்தத்தில் சரியான விற்பனையை நிறுவ முடியும் என்பதனை நிரூபிக்கிறது. இப்போ உங்களுக்கு இந்த கேஸ்ல உங்களுக்கு விளங்கி இருக்கும் எது பண்டமாற்று, எது எக்சுவலான விற்பனை என்பது. அதே சமயம் இப்ப நீங்க விலையை தீர்மானிக்கிறீங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், விலை என்பது என்ன? கன்சிடரேஷன், பயனுறுதி அல்லது பணப்பரிசீலனை. அது பகுதி அளவாக இருக்கலாம், ஃபுல்லா இருக்கலாம். எப்படி நம்ம விலையை தீர்மானிப்போம்? கான்ட்ராக்ட்ல எப்படி எல்லாம் விலை தீர்மானிக்கப்படுகின்ற மெத்தட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று பிரைஸ் ஃபிக்ஸ் பை கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் நம்ம ஒப்பந்தம் செய்யும் போதே நம்மளுடைய விலையை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விற்பனையாளர் 1 கிலோ தேநீரை ரூபாய் 1000, செல்லர் எக்ரீஸ் டு செல் 1 கிலோகிராம் ஆஃப் டீ at rupees 1000. அதாவது டீ தூள் வந்துட்டு 1 கிலோகிராம் நான் 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறேன்னு சொல்லி விற்பனையாளர் சொல்றாரு, அங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொன்னா அங்க விலையை நீங்க நிர்ணயிக்கிறீங்க ஃபிக்ஸ் பிரைஸா ஒப்பந்தத்துல. அப்ப அப்படியும் தீர்மானிக்கலாம். அல்லது ஸ்பெசிஃபைட் மெனர் ஆஃப் டிட்டர்மினேஷன், தீர்மானத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட விதம். அதாவது உதாரணம் ஒன்று தாரம் பாருங்க. செல்லர்ஸ் எக்ரீஸ் டு பை a vehicle, price to be estimated by a valuer at a later date. விற்பனையாளர் ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு ஒப்புக்கொள்கிறார். ரைட், நீங்க விற்கிறீங்க ஒரு வாகனத்தை உங்கள்கிட்ட இருந்து வாங்குறோம்னு நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. பட் நான் லேட் ஆகித்தான் காசு தருவேன், நான் எப்ப தருவேன்னு சொன்னா நான் தார டேட்ல ஒரு ப்ரொஃபஷனல் வெலுவரை கூப்பிட்டு அந்த டேட்ல எவ்வளவுக்கு வெலுவேஷன் அந்த வாகனத்துக்கு இருக்குதோ அந்த பெருமதியை நான் தருவேன்னு சொல்றோம். அப்ப இது என்ன? இது ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஒரு வெலுவேஷன் பண்றவங்களை கூப்பிட்டு வந்து அதை வெலு பண்ணி நம்ம கொடுக்கறது என்பது. அப்ப இட் இஸ் a ஸ்பெசிஃபைட் மேனர். இப்படியும் விலை வந்து தீர்மானிக்கப்பட முடியும். அதே சமயம் இட் டிட்டர்மினேஷன் பை கோர்ஸ் ஆஃப் டீலிங்ஸ், பரிவர்த்தனையின் மூலம் நீங்க தீர்மானிக்க முடியும். எப்படின்னு சொன்ன உதாரணத்துக்கு டெய்லி டீ சேல்ஸ் பிரைஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ரேட் ஆர் கொலம்போ டீ ஆக்ஷன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒவ்வொரு நாளுமே ஸ்டூடெண்ட்ஸ் தேநீர் ஏலம், அதாவது தேயிலை இருக்கிறது தானே, தேயிலை தூட்களை ஏலம் போடுவதற்கு கொலம்போ டீ ஆக்ஷன்ங்கிற ஒரு இது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாளுமே வேற வேற விலைகள் தீர்மானிக்கப்படும். நீங்க ஆடிட் போனீங்கன்னு சொன்னா, எஸ்டேட் ஆடிட் நான் போய்க்கிறேன், எஸ்டேட் ஆடிட்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா இதை நீங்க கட்டாயமா நீங்க செய்வீங்க. பிகாஸ் விலை வந்துட்டும் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த டீயினுடைய இன்வென்ட்ரியினுடைய வெலுவேஷன் நம்ம பண்ணும்போது, அந்த இன்வென்ட்ரியுடைய வெலுவேஷன் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த வெலுவேஷன் கரெக்டா இல்லையாங்கிறதுல தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த இயர் அண்ட் டேட்ல இருக்கக்கூடிய ஆக்ஷன்ல எவ்வளவுக்கு விலை போனிச்சு, அந்த விலையின் அடிப்படையில் தான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை இவங்க வெலு பண்ணிக்கீங்களாங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணும் as an auditor. அப்போ இங்க என்ன நடக்கும்னா டெய்லி விலை வித்தியாசம், டெய்லி டீ சேல்ஸ் பிரைஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ரேட். மார்க்கெட்ல எவ்வளவுக்கு சப்ளை வருது, எவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான் 1 கிலோகிராமுக்கு எவ்வளவுங்கிறது தீர்மானிக்கப்படும் அந்தந்த நாளுக்கு. சரியா? So this is determination by course of dealings. பரிவர்த்தனைகளின் மூலம் தீர்மானிக்கிற இப்படியும் விலை தீர்மானிக்கப்படலாம். இதுல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கான்ட்ராக்ட்ல ஃபிக்ஸ்டா சொல்லவும் இல்ல, இப்படித்தான் தீர்மானிக்கப்படும்னு சொல்லல, அல்லது இந்த மாதிரி மெத்தட்ல தான் டிட்டர்மினேஷன் மூலமா தான் நம்ம செய்வோம்னு சொல்லலன்னு சொன்னா ரீசனபிள் பிரைஸ். இஃப் நோ ஸ்பெசிஃபைட் மெத்தட் இஸ் டிட்டர்மைனட், the buyer must pay a reasonable price. வாங்குறவங்க நியாயமான ஒரு விலையை குறிப்பிட வேண்டும். நியாயமான விலை என்பது அவங்களை பொறுத்தது. கோர்ட்ல பேசும்போது கோர்ட் வந்து தீர்மானிக்கும் எது எவ்வளவு நியாயமான விலை என்பது. அப்ப இப்படி விலை தீர்மானிக்கப்பட முடியும். அப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய கீ டேக்அவேஸ் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ், எப்படியோ நீங்க ஃபிக்ஸ்டா பிரைஸ் வைக்கிறீங்களோ, அல்லது ஒரு மெத்தட் அடிப்படையில தீர்மானிக்கிறீங்களோ, அல்லது ஒரு டீலிங்ஸ் அடிப்படையில் செய்றீங்களோ, அல்லது நியாயமான விலையோ, எது எவ்வாறோ அங்க பணப்பெறுமதி என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். மானிட்டரி கன்சிடரேஷன் இஸ் a fundamental requirement in a sale of goods contract. பொருட்களினுடைய ஒப்பந்தம், பொருட்களினுடைய விற்பனையில பணப்பரிசீலிப்பு என்பது இருக்கணும். அது ஃபிக்ஸ்டா இருக்கலாம், அல்லது ஒரு மெத்தட் அடிப்படையில் இருக்கலாம், எப்படியோ பணம் என்பது அங்க இருக்கணும். எனவே the price can be predetermined, முன்னரே தீர்மானிக்கலாம், ஃபிக்ஸ்டா அல்லது ஸ்பெசிஃபைட் or dependent on trade practices or deemed reasonable. நீங்க முன்னரே தீர்மானிக்கலாம், குறிப்பிடலாம், ஒரு வர்த்தக நடைமுறையை பொறுத்து அல்லது நியாயமானதாக இருக்கலாம். எது எவ்வாறோ பணம் என்பதுதான் அங்க இருந்தால்தான் அது ஒரு பொருளுக்கான விற்பனையாக நம்ம பார்க்கறதாக இருக்கணும். So this is all about your syllabus in the 3.1. அப்ப 3.1 என்கின்ற அடிப்படையில இங்க எவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கணும். ரைட்? அண்ட் அடுத்தடுத்த விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ரொம்ப நான் உங்களை லோட் பண்ண விரும்பல. இது வந்து கண்ட்ராக்ட் லோ மாதிரி ரொம்ப
டீப்பாக நம்ம போகிறது கிடையாது. கொஞ்சம் தான் தியரிஸ் இருக்கு. தென் பாஸ் பேப்பர்ஸ் போவோம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கட்டாயமாக பாஸ் பேப்பர் செய்வேன். பிகாஸ் என்னண்டே தெரியாமலுக்கு பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் பேசிக்ஸை எஸ்டபிளைஸ் பண்ணிட்டு பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் இன்றைக்கு பாஸ் பேப்பரை டச் பண்ணல. பட் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கட்டாயமாக நான் பாஸ் பேப்பர்ஸை டச் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு ஒரு எஸ்டபிளைஸ்மெண்ட் நான் தந்துட்டேன். என்ன கான்ட்ராக்ட் லோன்டா என்ன பேசிக்ஸ் என்னங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல we will do the past papers also. Okay. So that's it for today's session, guys. So let's see in the next classes and see you all. Bye. Have a great day.